தமிழ்நாடுமே எல்லாருக்கும் ஒரு சின்னதா ஒரு மூலையில ஒரு ஒரு மனசளவுல எல்லாருக்குமே ஒரு ஒரு வருத்தமும் சோகமும் இருக்கு. அதான் ஒரு மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம்ல, பிரதிபலிப்பு இருக்கு. அது ஆனா தெரியுது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இது இருக்கு. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பேரு அப்பா எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்துட்டு அந்த செத்ததுக்கு அப்புறமா வச்சதுக்கு அந்த இதை வந்துட்டு பாக்குறதுக்கு அவ்வளவு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. விஜயகாந்த் ஃபேன்ஸ் இல்லாம பொதுமக்களே அவ்வளவு பேர் வந்துட்டு வராங்க. அப்பனா அந்த மனுஷன் நல்லபடியா தான் வாழ்ந்தாருன்னு ஒரு சாட்சி தானே. ஏன்னா நம்மளாம் வந்துட்டு விஜயகாந்துக்கு கண்டிப்பா நம்ம ஜெனரேஷன் ஃபேன்ஸா இருக்க மாட்டோம். ஆனாலும் ஒரு நல்ல மனுஷங்கிற ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருமே கொடுப்பாங்கல்ல. ஒரு டிராபிக் போலீஸ் வந்து அழுவாரு, அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு மேல ஸ்டேஜ் மேல. ஆக்சுவலி என்னன்னா, அவருக்கு இந்த உடம்பு சரியில்லாம போச்சுல, அதுக்கு முன்ன வரைக்கும் யாருமே அவர் மேல ஒரு ஒரு சின்ன குற்றம் கூட சொல்ல முடியாத லெவல்ல தான் அவர் இருந்தாரு. அதுக்கு தான் அவரை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாருல்ல, காசுன்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல அவரு ட்ராலே அப்படி ஆனா அவர் மேல விரல பின் பாயிண்ட் பண்ணி இவர் இந்த மிஸ்டேக் பண்ணாருன்னு இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது. அப்படி யாருக்காவது தெரிஞ்சா சும்மா அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ண மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே இல்லை. அவர் வந்து அவருடைய உடம்பு சரியில்லாம போகாம இருந்திருந்தான்னு சொன்னாங்க. அவர் அரசியலையுமே கொஞ்சம் ரொம்ப நிச்சயமா ஒரு டீசென்டான பொசிஷன் வந்திருப்பாரு. அரசியல்ல வந்து என்னன்னா ப்ரோ, அந்த ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணதுதான் வந்துட்டு அந்த ஒரே ஒரு இல்ல ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணது கூட நான் வந்து தப்பா பார்க்கல. இந்த 2016ல வந்துட்டு அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாரு, மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு இதுல போகும். அதுல போகாம டிஎம்கேயோட இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய சீட்ஸோட கொஞ்சம் எங்கேஜ்டா இல்ல இவர் தனியாவே கூட இருந்திருக்கு. இல்ல தனியா இருந்தா வேலைக்காக இருந்திருக்காது, கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆமா 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 ஒரு 8% எடுத்திருப்பாரு, 7 to 8% வந்திருப்பாரு. டிஎம்கேயோட அவர் கன்சாலிடேட் ஆகும்போது டிஎம்கே ஆட்சியை பிடிச்சிருக்கும் அந்த டைம்ல. மக்கள் நல கூட்டணிக்கு இவர் வந்து போகாம டிஎம்கேயோட கன்சாலிடேட் ஆயிருந்தாப்புல அப்படின்னா டிஎம்கே அந்த டைம்ல ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கு. கன்சிக்யூட்டிவா அந்த அம்மா வந்திருக்காது. அந்த அம்மா கிளீனா பிரிச்சு விட்டுடுச்சு. கிளீனா, அதாவது அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவோட கூட்டணி சேரல, 234 தொகுதியிலையும் அந்த ஆட்களை நிறுத்திச்சு. அவங்க அம்மா ரெட்டலையிலேயே நிறுத்திச்சு ஜெயலலிதா. புரியுதா இல்லையா? இவங்க என்ன பண்ணிச்சு, நேக்கா வந்து வேற ஒரு கூட்டணியை கிரியேட் பண்ணி அங்க ஒரு தலைமையை வச்சு அவங்களை வச்சு கேன்வாஸ் பண்ணி எல்லாத்தையும் வேற ஒரு பக்கமா திருப்பி விட்டுடுச்சு. இந்தாண்டா நீங்களாம் தனியா ஓடுங்க அப்படின்னு. அதுக்கு வைகோ ஏஜென்ட் வைகோ அதை டீல் பண்ணிட்டாரு பக்காவா. இல்ல இவரு கட்சியிலேயே இருந்த ஒரு 8 பேர் ஏடிஎம்கே போனாங்கன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 2 months முன்னாடி 3-4 months அது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவங்க முக்கியமான கை, இங்க ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி 2017 டைம்ல இவருக்கு கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அந்த டைம்ல ஆயிட்டு. அப்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அப்படிலாம் போயிருக்கவே மாட்டாரு. ஆமா, இப்ப என்ன பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை. கலைஞர் ரொம்ப எதிர்பார்த்தாரு அந்த டைம்ல, இவர் இங்க வந்துட்டுன்னு சொன்னா நம்ம இவரை கொஞ்சம் இதா வச்சுக்கலாம், என்ன சொல்றது, ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சுக்கலாம். அவருக்கு அந்த அம்மா மாதிரி வந்து இப்போ 2011ல இந்த அம்மா வந்து யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட்டுச்சு இல்லை நிறைய சில விஷயங்கள்ல. அவர் வந்து ஓரளவு வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாரு, ஆனர் பண்ணுவாரு சில விஷயங்களை கொஞ்சம் வந்து. இல்ல அவரு ஆர்டர் பண்ணுவாரு. பட் என்ன பிரச்சனைனா இந்த அம்மா யூஸ் பண்றது நம்ம சேர்த்துச்சு. ஏன்னா இவன் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது. அந்த அம்மா கால்குலேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கூட்டணி பேசுவோம். அப்ப கூட சொல்லணும், நானா பேச மாட்டேன் நீங்களே பேசிக்கோங்க அந்த மாதிரி தான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்துட்டு அந்த மண்டபம் இழைச்சாங்க தெரியுமா, இந்த பாலம் கட்டுறேன்னு சொல்லி, அதுல ட்ரிகர் ஆகி தான் அவங்க கூட சேரவே கூட முடிவு பண்ணாரு. புரியுதா? அதுதான் அவரோட பெரிய பிரச்சனை. அந்த மகால் மெட்ரு. பட் அந்த எலெக்ஷன்ல அவர் கலைஞரோட போயிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாரு கண்டிப்பா, இல்லையா? நீ என்ன சொல்றீங்க ப்ரோ? உங்களுக்கு அந்த கான்செப்ட் இருக்குல்ல ப்ரோ, மகா நான் சொல்ல கேட்காம என் மண்டபத்தை அடிச்சுட்டாங்க. அவர் இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பாரு. அடுத்த நாள் போய் பாக்குறேன், குடல் வந்து ஏதோ ஒண்ணு ரொம்ப உருக்கம் அப்படி சொல்லிருப்பான். அந்த டைம்ல இன்டர்வியூ புரியுது. அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து ஏடிஎம்கே வேற தனித்துவமா கொஞ்சம் கூடுதல் வந்துட்டாங்க. அதான் அதுலயும் பிரச்சனை வந்துட்டு, கொஞ்சம் கூடுதல் இல்லாம இவங்க இல்லாம நம்ம ஆட்சி நடத்த முடியாது அந்த மாதிரி. ஆமா இவர் 29, அவங்க ஒரு 23. தமிழ்நாட்டு அரசியல் இதுலயே இந்த அம்மா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே எலெக்ஷன் 234 தொகுதியும் ஒரே சின்னத்துல நின்றது. இந்த லேடி, போல்ட் லேடி, நான் சொல்றேனே,
ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி, 1000 விமர்சனம் இருக்கும். அவருடைய அரசியல் கருத்துக்கள்லாம் எனக்கு பிடிக்காது. நம்ம வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஆளுமையா வந்து 234 ரெட்டலை என்ன சிறுத்தா கரெக்ட் தானே, 234 ரெட்டலை. டிஎம்கேக்கு இந்த அடாசிட்டி கிடையாது, டிஎம்கே இதை இல்ல பண்ணவே முடியாது. இல்ல சார், அவங்க நான் இந்த எப்பயுமே அடாசிட்டிக்கான ப்ரோ பவர் அந்த வந்து எம்ஜிஆர் போட்ட பெட்டர் ரூட், தான் கருணாநிதி. எம்ஜிஆர் போட்ட ரூட் அப்படி ஓட் பேங்காவே இவங்களுக்கு தானே அதிகம். அப்படி இல்ல அப்படி இல்ல. அந்த அம்மா என்ன அந்த உமன்ஸ் ஓட்டெல்லாம் கிராப் பண்ணிருச்சு ஃபுல்லா. இல்ல இவங்க அந்த உமன் தனித்தனி ஓட் கட்சியா இப்ப டிஎம்கே வித்தவுட் கோலிஷன், இப்போ ஏடிஎம்கே வித்தவுட் கோலிஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்ஸ் அதிகம் ஓட் பேங்கா தனித்தனி கட்சியா ஆமா பாத்தீங்கன்னா. ஆமா, அவங்க இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது. ஆமா காங்கிரஸ்ல ஆமா. அவங்க 0. அட்லீஸ்ட் ஒண்ணும் இல்ல இல்ல ப்ரோ, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப அந்த 24ல காங்கிரஸ் வெளியே போயிருச்சுன்னா டிஎம்கே 0 தான். நேற்று அட்லீஸ்ட் இது மண்டபத்துல அவர் மண்டபத்துல இருக்கும்போது வந்து பயங்கரமான கூட்டம். அங்க வந்துட்டு ஒரு செலிபிரிட்டிஸ் எல்லாம் போகவே முடியாது. பட் இந்த மாதிரி இப்போ இந்த டிவி திடல்ல வச்சுட்டு இருக்கும் போது அட்லீஸ்ட் இந்த டைம்லயாவது வந்து அஜித் வந்து பாத்துருக்கணும் ப்ரோ. இது வந்து ரொம்ப பெரிய தவறு. இவரை வந்து பாக்கலன்னா வேற யாரை போய் பார்க்க போறாங்க? அது விடுங்க, அது டியூ டு சம் பர்சனல். இல்ல நான் அது இது பண்ண விரும்பல. இல்ல அவருக்கு பிராக்டிகலா அவர் அசர்பைஜான்ல இருந்தாருன்னா அசர்பைஜான்ல இருந்திருக்கலாம், துபாய்ல இருந்து, அது நம்மளுக்கு தெரியல. சி அது வந்து டியூ டு பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏகே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நல்ல மனுஷன் தான். எனக்கு அவருடைய சென்னை இல்ல அவர் நான் நடுவுல இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரைட் ப்ரோ, அவர் அசர்பைஜான்ல இருக்காரு. இன்னொன்னு டிரான்சிட் ரொம்ப கம்மின்றேன் நான் உங்களுக்கு. துபாயில ஃளைட் புடிச்சு வரதுக்குலாம் என்ன ப்ரோ இருக்கு? அவங்க இல்ல துபாயில இருக்காரா? சரி ஓகே பர்சனல் ரீசன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். சோலை ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் எது தெரியுமா சொல்றேன், இல்ல என்னைக்குமே வந்து இந்த ஆட்கள் நம்ம மாதிரி பேசுறீங்க. நம்ம வந்துட்டு ஃளைட்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு வர்றது நம்ம தான். அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும் என்ன சொல்ல பறந்தா துபாயில தான் இருக்காங்க கேள்விப்பட்டேன். துபாயில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ப்ரோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு செகண்டுக்கு ஒரு சார்ட்டர்ட் ஃளைட்ல வரலாம் ப்ரோ, தனியா அவங்களுக்கு. சரிங்க, அதெல்லாம் நம்ம சொல்றது எல்லாமே பிராக்டிகலா வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. அவர் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் மரியாதை ஓரளவுக்கு நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மனுஷங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் இது. சரி ப்ரோ டிஎம் பாருங்க, அதாவது பர்சனல் ரீசன்ஸ் இருந்திருக்கும், நம்ம விமர்சனம் பண்ண தேவையில்லை. இதை நான் பார்த்தேன் வர முடியல. அதுக்காக நீ இயல்பு வாழ்க்கையை இது பண்ணாம இருக்க முடியாது இல்லையா? இயல்பு இல்ல இது. நேத்து ஈவினிங் நான் இது பார்த்தேன், நான் பார்த்தேன். பட் அது நம்ம பேச வேண்டிய தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. அது யாருக்கு என்னென்ன அதுதான் அவர் வரவல நம்ம தேவையில்லை ப்ரோ, நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அதை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு தேவையில்லை. வடிவேல சொல்றோம், ஏன் சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய எனிமிட்டி இருக்குது, ஒரு மாதிரியா இதாயிடுச்சு, இந்த உலகத்தை விட்டு மனசை பிரிஞ்சு போறாரு. கடைசியா இப்ப பாக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்காக மட்டும்தான் நான் சொன்னே தவிர்த்து, இல்லைன்னா நான் அதையுமே அதை பத்தி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். அவன் வந்தானா இவன் வந்தானா அதை பத்தி பேசிருக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய பகையா வந்து உருவாக்கப்பட்டது, மக்களுக்கு தெரிஞ்ச பகை, அனைவருக்குமே தெரியும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்னு. அதனால ப்ரோ ஆனா இவருக்கு இந்த கருணாநிதி அவர் இறந்ததுக்கு கூட இவ்வளவு கூட்டம் இல்ல, அதோடயும் கூட்டம் இருக்குல்ல. நேத்தைக்கெல்லாம் கோயம்பேடு அந்த இதெல்லாம் இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு, அதனால இந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. அவருக்கு கடைசியா தான் ப்ரோ கூட்டம் வந்துட்டு, அந்த பீச் பக்கத்துல ஏதோ இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்க ரொம்ப கூட்டம். அவர் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போதே ஆழ்வார்பேட் ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க, 5 சைடுமே. ஓகே ஓகே. ஆனா ரீசெண்ட் டேஸ்ல ஒரு பொலிட்டீஷியனுக்கு நல்ல கூட்டம் கூடுனதுன்னா அது நம்ம ஜெயலலிதா அவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் தானே கலைஞருக்கு தான் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஜெயலலிதா கம்மி தான். இல்ல அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. கூட்டத்தை இல்ல 2 பேருமே நல்ல கூட்டம் தான். அது நம்ம அவங்களுக்கு கம்மி அது மாதிரி சொல்லவே முடியாது அந்த ஒரு இதுல. இல்ல 2 பேருக்குமே செம்ம கூட்டம். இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கூட்டம் கம்மியா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க வந்து அந்த சமாதி கொடுக்க மாட்டேன்னோடனே அவனுங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா ஏரியாவா ஊர்ல அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அவங்க அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கேதர் ஆனாங்க. இல்ல இன்னொன்னு, அவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அந்த பிரச்சனை வந்துச்சு. 85 டேஸா 90 டேஸா அந்த பிரச்சனை உள்ளேயே இருக்காங்க. எதுவும் 3 மாசம் 3 மாசம் கரெக்ட்.
அது வந்து பயங்கர ரொம்ப லாங்கா போச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுல இருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு வெளில மினிமம் 60-70 பேர் இல்ல நின்னுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இல்ல ப்ரோ, ஜெயலலிதா அவங்களோட இறந்த டைம்க்கு வந்து வெளியில நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா அந்த கிரீம்ஸ் ரோடு ஒர்க் தான் இருந்தாங்களே மக்கள். பட் ஆமா ஆமா, கலைஞர் இறந்தப்போ ஆல்மோஸ்ட் அந்த ஆழ்வார்பேட்டை ஃபுல் அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாவே சரௌண்டிங் பிளாக் எல்லாமே பண்ணிட்டாங்க. பிளாக். ஆனா ரேவந்த் ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே நல்ல ஜெயலலிதா இந்த கூட்டம். உமன்ஸ் கூட்டம் ஜாஸ்தி இல்ல அவங்க என்னதான் ஆமா அந்த உமன்ஸ் இதுல அவங்களுக்கு செம பாசிட்டிவிட்டி தான் ஓட்டை பொறுத்தவரை. அப்பா, இப்ப வரைக்குமே பார்த்தேன்னு உமன்ஸ் மத்தியில ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உமன்ஸ் மத்தியில மட்டும் இல்ல, நார்மலா கேட்டாலே ஜெயலலிதாவோட ஆத்தென்டிசிட்டி வேற யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு மெயின் என்ன விஷயம்னா, இது வந்து ஒரு பயங்கர ஒரு டாமினன்ஸ், மெயில் டாமினன்டான ஒரு செக்டார் அந்த பொலிட்டிக்கல் செக்டார்ன்றது. அதுல ஒரு விமன் சஸ்டெயின் ஆகி அந்த ஒரு விமன் வந்து டோட்டலா கம்ப்ளீட்டா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சி பிடிச்சு, என்னதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் பர்சனல் கிளாஸஸ் நிறைய இருந்தாலும் பட் ரியாலிட்டி தான். ஒரு விமனா இருந்து ஒரு கட்சியை நடத்தினது பெரிய விஷயம். ஆக்சுவலா இந்த ஆக்டர் ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தான். என்னது அவன் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் பயங்கரமா இன்ஜஸ்டிஸ் பண்ணிடுச்சு இவருக்கு. அது அது ஒரு கரெக்டான பாயிண்ட். நானும் கூட லைக் போட்டிருப்பேன். சோஷியல் மீடியா பொத்தாம சொல்ல முடியாதுல்ல. சோஷியல் மீடியாக்கு பின்னாடி இல்ல ஆக்சுவலா அதுல எல்லாருமே நம்ம எல்லாருமே தான் அதுல வந்து ஒரு எல்லாருமே. இப்ப நம்மளே வந்து ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல வாட்ஸ்அப் குரூப்பே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, விஜயகாந்த் டெம்ப்ளேட் வச்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம். ஆனா நீங்க சொல்லிருந்தீங்களா வடிவேலு இந்த டைம்ல போயிருந்தாலும் சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பயங்கரமான எதிரிங்க. இல்ல கண்டிப்பா அடிச்சிருப்பானுங்க, கண்டிப்பா தூக்கி சொருகி இருப்பாங்க வடிவேல, காரோட தூக்கி இருப்பாங்க. ப்ரோ அது விட்டப்போ அது நார்மல் சண்டை கிடையாது, வேற மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட். நீங்க நினைக்கிறீங்க அது தெரியும். அது வீட்டு சண்டையில இருந்து தெரு சண்டை வெறும் எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பயங்கரமா இந்த அரசியல் ரீதியா பயங்கர எதிரியா இருந்தவங்க எல்லாம் மீட் பண்ணிருக்காங்கல்ல சார். அதுக்கு நான் கமல் பையன் போட்டுருக்கான். ஆந்திரா பாலிடிக்ஸ்க்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆந்திரா பாலிடிக்ஸ் அப்படின்னா பர்சனலை பயங்கரமா நோண்டுவானுங்க. தமிழ்நாடுல பர்சனலை வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. இவன் வடிவேல் பார்த்தனா ஃபுல்லா பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருப்பான். ப்ரோ அது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சினி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்தவங்க தான் ப்ரோ. அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அந்த காலத்துல இருந்து என்ன ஏதுன்ட்டு எல்லாமே தெரியும். அதனால அதை பத்தி பேசுறதுல ஒண்ணுமே இல்லை. ஆமா அப்படிதான் இருப்பாங்க. அதை தாண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு தான் நம்ம தமிழ்நாடு மக்களே பார்ப்பாங்க தவிர எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, பர்சனலா என்ன பண்ணாரு, இவங்க எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னும் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு வருஷத்துல அவங்களுக்கு இந்த தெரியும்ல. சோலை ப்ரோ ஆக்சுவலா எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீ எவ்வளவு கெட்டது ஓரளவுக்கு கெட்டது பண்ணா கூட நீ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது பண்ணிட்டேன்னா அந்த நல்லதை பயங்கரமா பாத்துருவாங்க எது இருந்தாலும். இல்ல அது கெட்டதுங்கிறது நீ பர்சனலா நீ எப்படி வேணா இரு, அதை தாண்டி நீ என்ன நல்லது பண்ற மக்களுக்கு அதுதானே பாப்பாங்க. ஆந்திரா இல்ல ஒரு நிமிஷம், ஆந்திரா பாலிடிக்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பவன் கல்யாணம் இன்னைக்கு வரைக்கும் அவன் 3 கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாட்டுல என்னைக்காவது கருணாநிதியோட பர்சனலை பேசியிருப்பாங்களா? மேடையில பண்ண மாட்டாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது, பேசியிருக்காங்க. இல்ல பிளேஸ் ப்ரோ, ஆனா அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறினது இல்ல என்னைக்குமே. அது சும்மா ட்ரோல் மெட்டீரியலா மாறினது இல்ல, பெரிய லெவல்ல போனது இல்ல. ஆனா பேசவே இல்லன்னு சொல்ல முடியாது, பேசிருக்காங்க. அதுதான் எப்படி நான் கருணாநிதியை பத்தி பேசியிருக்காங்க, ஜெயலலிதாவை பத்தியும் பேசியிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அவருக்கு 3 கல்யாணம் நடந்தது அந்த டைம்ல இந்த மாதிரி சோசியல் மீடியா எல்லாம் கிடையாதுல்ல. அந்த மாதிரி டைம்ல நடந்திருந்தா பெரிய ட்ரோலா இருக்கும். இல்ல சோசியல் மீடியா இருந்திருந்தா கூட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியா இருந்திருந்தா கூட இதை கண்டுக்க மாட்டாங்க. இல்ல நம்ம ஆளுங்க வந்து பிரைவசி அவங்க பர்சனல தலையிடக்கூடாதுன்ற கொஞ்சம் மெச்சூரிட்டி வச்சிருப்பாங்க எல்லாரும். அந்த பவன் கல்யாண் கூட 3 கல்யாணம் பண்ணப்போ இல்ல பவன் கல்யாண் 3 கல்யாணம் பண்ணப்போ எதுவும் பிரச்சனையும் வரலையே, பர்சனல போட்டு அடிக்கலையே. அவன் பாலிடிக்ஸ் தான் அடிக்கிறாங்க. அது உண்மையா அவர் 3 கல்யாணம் பண்ணாருன்றது? ஆமா உண்மைதான். ஓஹோ. ஆனா அவர் பாலிடிக்ஸ் வந்தானே தானே அதை போட்டு பேசி அதை போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனா அதனால ஓட்ஸ் எல்லாம் பாதிக்குதா? டெஃபினட்டா பாதிக்குது. ஓஹோ, பட் இங்க அது பாதிக்காதே. இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க கரெக்டா அரசியல் அதை பிரிச்சு பாக்குறது, பர்சனல் வேற, அதெல்லாம் கரெக்டா தான் ஒரு ப்ரோ விஷயம் பிவிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் சவுத் இந்தியாவுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கயா போல. அது வேஸ்ட்டுடா என் ஒப்பீனியன்ல. சும்மா நசன்னு அது யாருப்பா நீ போயிட்டு மண்டே டு தேர்ஸ்டேக்குள்ள படம் பார்க்கணும். அதுவும் உனக்கு எவ்வளவு படம் பார்க்கலாம்? மாசம் அந்த டீடைல்ஸ் 10 per month ஆ 699. 10 per monthனா உனக்கு அது 699. பாஸ் எவ்வளோ? பாஸ் எவ்வளோ 699 சச்சின்? 699. 690. ஆக்சுவலா சச்சின் அதெல்லாம் பெங்களூர்ல பயங்கர யூஸ்ஃபுல்டா. நீ சென்னை பெங்களூர்ல யூஸ்ஃபுல் ஒத்துக்கிறேன். நீ பெங்களூர் டிக்கெட் பெங்களூருக்கும் அதே 700 தானா? அது 699 புரியல. தானா? முதல்ல அது என்னென்ன ஸ்டேட் டீடைல்டா பார்த்தாதான் 4 தெரியும் சவுத் கண்டிஷன். ஸ்டேட்டுக்கும் 699 தான். அப்படியா? 10 இது பாத்துக்கலாம் இல்லையா? மாசத்துக்கு 10 படம். பட் ஆனா முன்னாடி சச்சின் வீக்கெண்ட்ஸ் நாட் அலோட் ப்ரோ. 3D நாட் நாட் அலோட். அலோட். இது ஐமேக்ஸ் இது நாட் அலோட். இருந்துச்சு. கேளு 3D கேளு. ஐமேக்ஸ் எதுவுமே அலோட் புரியுது இல்ல. புரியுது. புரியுது. அப்படிதான் கொடுக்கும். இல்ல அப்படி பார்த்தாலும் 700 பாஸ்ங்கிறது வந்து ப்ரோ இதுதான் அதுக்கு வீக்கெண்ட் அலோவ் பண்ணானா அது யூஸ்ஃபுல் ஒத்து தான். ப்ரோ. வீக்கெண்ட் அலோவ் பண்ண மாட்டான்ல. ஒன்னும் இல்லையா, 70 ரூபா டிக்கெட்ல 10 படம் பார்க்கலாம். ஏய் சச்சின், இங்க வீக்கெண்ட் அப்படிலாம் மூவி கோவர்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவனுங்க இருக்கானுங்களா என்ன? நீ மூவினாலே வேணா வீக்கெண்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணா அந்த மாதிரி மூவினாலே வீக்கெண்ட் யோசிக்கலாமா? தானே. உனக்கு வீக் டேல யார் படம் பார்க்க மூவி நான்லாம் இல்ல நைட் ஷோ அது வீக்கெண்ட் இதெல்லாம் போயிருவானுங்க. வீக் டேல எல்லாம் நாங்கெல்லாம் போயிருக்கோம் சென்னையில இருக்கும்போது. இன்னொன்னு ரேரிட்டி மாயாஜால்ல நான் கண்டினியூஸா அந்த பாஸ் வச்சிருந்தேன். ஒண்ணு இல்ல சச்சின், நான் வீக் டேல ஒரு 2 படம், மாசத்துக்கு 2 படம் பார்த்தாலும் அது கவர் இப்ப ஆயிடும். கிடையாது. இப்ப எனக்கு கிடையாது. பெங்களூர்ல ஒரு காலத்துல மாயாஜால்ல வந்துட்டு இந்த பாசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்ப நான்லாம் மந்த்லி வச்சிருந்தேன் அதை. ப்ரோ ஊர்வலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன? அதுக்குள்ளயா? ஏய் 4:45க்குடா. நீ அங்க இங்க நீ 4 மணிக்கு பண்ணிருப்பாங்க. என்னத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ அங்க அந்த எடுத்துட்டு வரணும் இடத்துக்கு அவ்வளவு நீ பொறுமையா. சீக்கிரமே ப்ரீ பிளான் எல்லாமே ப்ரீ பிளான்டா வரணும்ல உனக்கு. அங்க இருந்து கோயம்பேடு வரைக்கும் எடுத்துட்டு வர போறாங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் தேமுதிக ஆபீஸ்ல தானே ரெஸ்ட். பயங்கர தூரம் இல்ல ஓரளவுக்கு. தூரம் நல்லது. நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு ஹவர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஊரம் ஸ்டார்டடா. கார்த்தி போட்டுருக்கான். இன்னைக்கு யார் யார் வந்தா? ரஜினி, கமல் இவங்களதெல்லாம் தவிர பார்த்திபன், ராதா ரவி, வாவி சந்திரசேகர், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர், விஜய் சேதுபதி வந்தாரு. நேத்து ஆக்டர்ஸா கேக்குறாரு. விஜய் ஆண்டனி வந்தாரு நினைக்கிறேன். கரெக்ட். விஜய் ஆண்டனி தான் லேட்டஸ்டா அவர் ஏதோ படத்துல நடிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணிருந்தாரு. அந்த விஷால் ஏதோ நடுவுல காமெடி இப்போ ஏதோ வீடியோ போட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். உங்களை மாதிரி தான் நானும் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. இன்னத்தை கிழித்தான்னு தெரியல. எல்லாம் அவன் அந்த இதுல வீடியோல அழுவுறது தான் ஒரு மாதிரி சிரிப்பா இருக்குது. நீ இவ்வளவு நடிப்பை வந்து ஹாஸ்பிட்டல்ல பண்றதுக்கு படத்துல பண்றதுனாலே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. சரியால உங்க பிரியாணி சாப்பிடுறது விஷால் ஓரளவுக்கு நல்ல நடிகன் தான் ப்ரோ. அவன் யூஸ் பண்ணல அந்த பீக் கிடைச்சதெல்லாம். டெபியூ யாருக்குமே கிடைக்காதுடா. தாமிரபரணி, சண்டைக்கோழி, திமிருன்னு சொல்லிட்டு பிச் ஓதர்னாண்டா. சவுத் சைடு அது கூட இருக்கிறவங்க ராங் அட்வைஸ் கொடுத்து படம் சூஸ் பண்றதுல அவனுக்கு எடுத்தது யாரு தெரியுமா? 2 பேரு. ஒன்னு ரமணா, இன்னொன்னு வந்துட்டு இவன் என்ன ஜித்தன் ரமேஷ். நீ 2 பேரும் தான் அவனை போட்டு நீ அரசியல் நின்று வச்சான், நீ நின்னா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி அவனை இன்னொரு ஆளை விட்டுட்டே. நந்தா ஆக்சுவலா இவனை எப்படிலாம் இவனை ஓட்டினாங்க தெரியுமா? இவன் போய் பேர் பதிய போவான். உன் பேர் தப்பா இருக்கு, இனிஷியல தப்பா போட்டேன்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் போய் இன்னொரு வாட்டி பண்ணா இன்னொரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் இவன் அதுக்கு போன்லாம் அடிச்சு இது பண்ணி அந்த ரெக்கார்டர் கிளிப் எல்லாம் விட்டு கோமாளித்தனம் பண்ணிட்டு போராட்டம் நடத்துறான். என் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணாதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்லி ரோட்ல எல்லாம் உட்காந்து அப்புறம் ஆனா சச்சின் அது சீரியஸ் இஷ்யூ தான்டா அவனுக்கு. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி காமெடியா இருந்தாலும் அங்க பண்ணது அவனை வந்து செஞ்சானுங்க தான் அவனுங்க. நிக்கலாம். அதுக்கு எல்லா உரிமையும் ஒரு சிட்டிசனா இருக்கு. ஆனா அதுக்கு அவன் பண்ண கோமாளித்தனம் தான்டா அது நான் சிரிக்க வச்சுச்சு. அது இஷ்யூ சீரியஸ் ஆனதுதான். அப்பதான் அந்த முரட்டு டைலாக் நீதி நேர்மை நியாயம் ஜெயித்தது அப்படின்னு அப்பவே அவன் ஃபுல் பாலிட்டிஷனா மாதிரி கண்ணு முன்னாடி தெரியும்.
அது ரெண்டாவது இந்த இந்த இதுல போய்கிட்டு இருந்தது வந்து சுத்தமா யாருக்குமே பிடிக்கல. நீ நடிகர் சங்கம் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை இன்னும் சார்ட் அவுட் பண்ணல. ப்ரொடியூசர் சங்கம் அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் டக்குன்னு நீ இதுக்கு போற, எம்எல்ஏ இதுக்கு போற. அப்ப இங்க இங்க இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பிளான்ஸ் வச்சு இப்ப நாசர் அவங்க எல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வச்சுட்டு இருக்கும்போது நீ இடமா தாவி தாவி போய்கிட்டு இருந்தா ப்ரோ எத்தனை பதவியில அங்கேயும் நீ உட்கார்ந்துட்டு கோமாளித்தனம் இருப்ப பண்ணா முதல்ல. ப்ரோ. கடைசியில டக்குன்னு பார்த்தா அமெரிக்கால ஒரு பெண்ணோட நடிகர் சங்க வாக்கிங் போயிட்டு தேர்தல் ஊருக்கு எலெக்ஷன் போறாரு. நடக்கிறப்போ மயங்கி ஏய், விழுந்து ஆமா அது என்னதான் கண்டென்ட் அது என்ன அது கண்டென்ட் அது அவங்க கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து பிராங்க் பண்ணாங்களாம். ப்ரோ பிராங்க் இல்ல ப்ரோ, அவனே எடுத்துக்கிட்டான் ப்ரோ. அது மூவி அவனே ப்ரொமோஷன் தான் ஆர்டிஸ்ட் ப்ரோ. பண்ணி பண்ண கிளீனா தெரியுது அது. ம். அதான் இந்த மாதிரி தேவையில்லாம் சீப் பப்ளிசிட்டி தேடுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. அப்படி இன்னொன்று பண்ணான்ல ப்ரோ, நடிகர் சங்க தேர்தல் எலெக்ஷன் அப்போ தேர்தல் அப்போ மயங்கி விழுந்து அவனை உள்ளலாம் தூக்கிட்டு போவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமா ஆமா டேய் அதெல்லாம் ஸ்மார்ட் மூடா ஸ்மார்ட் சச்சினு முட்டா அந்த மூடி டைம் மூடாது, ஸ்மார்ட் மூட் அது. டேய் அந்த டைம்ல அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு தெரியுமா இல்ல ப்ரொடியூசர் சங்கத்தை காலி பண்ணிட்டான். ஓகே, ப்ரொடியூசர் சங்கத்துல வந்துட்டு இப்ப எதுவுமே உருப்படியா இல்ல. ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த நீதியும் கிடைக்காது, அவங்க மூலமா எந்த இதுவும் கிடைக்காது. அங்க ப்ரொடியூசர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் வச்சு அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் மூலமா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எப்பவுமே அந்த டெபாசிட் வந்து கரெக்டா இருக்கும். அந்த அமௌண்ட் அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்கான்னா இவனுக்கு வந்துட்டு நான் நலத்திட்டங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கான். இவன் ஆள் பெரிய கிரிமினல். இவன் கோமாளி மட்டும் இல்ல, பெத்த கிரிமினல். இவன் சாலா பெத்த கிரிமினல் அவன் லாங்குவேஜ்ல சொல்லணும். ஆனா அதே மாதிரியே ஆர்கே நகரை வந்து ஒரு கிளவுனரியா மாத்துனாங்க. அந்த அம்மா இறந்து போச்சு. ஆர்கே நகரம் மொத்தமா வந்து ஒரு சர்க்கஸ். அது வந்து பை எலெக்ஷனை வந்துட்டு எவ்வளவு கோமாளித்தனம் பண்ண முடியுமோ எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க இந்த எலெக்ஷன்ல. ஜாவித் ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் காட்டுதா ஜாவித் சையத் ப்ரோ உனக்கு கோர்ஸ் ப்ரோ எக்ஸ்பீரி ப்ரோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஏதோ சூசைட் பண்ணிருக்காங்களாம். யாருயா யாரோ அது புரியல எனக்கு என்னன்னு. அது எக்ஸ்பீரி ப்ரோ தான் ஏதோ போட்டிருக்காரு. தெரிஞ்சவர் ஒருத்தர் கேப்டன் ரசிகர் சூசைட் பண்ணிட்டாரு. ஆனா பயங்கரமா அழுகுற வீடியோலாம் ஒரு மாதிரி இருந்தது எல்லாரும். இல்ல ஆனா இந்த இந்த மாதிரி டாஸ்மார்க்லாம் ஒரு நாளாவது லீவ் விடணும். இந்த மாதிரி வாழ்க்கைய ஒருத்தன் வாழணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நீ அழுவுறதுக்கு ஒரு 20-30 பேர் இருந்தாலே பெரிய விஷயம் தான். ப்ரோ நல்ல மனசு இருந்தாலே போதும் ப்ரோ. நல்ல மனசும் இருந்தாலுமே அந்த பவர் எல்லாம் வரும்போது அது நல்ல விதமா நல்ல மனசு இருந்தாலே போதும் பேசிக்கா. அது இருந்தாலே இந்த மாதிரி பேர் எல்லாமே அழகமே தானா வந்து சேரும். மனசுதான் முக்கியம். ஒண்ணு இல்ல சொல்லி ப்ரோ, நம்ம செத்தப்புறம் சொந்தக்காரன் வந்து அழுகுறானே தெரியல, இல்ல ஒரு 20 பேர் நம்மளுக்காக அழுகுறானா அது ஒரு பெரிய விஷயம் தான். இவருக்கு எவ்வளவு பேர் எப்பா. அதான் ப்ரோ அவரு பண்ண விஷயங்கள் தானே செயல்ல தானே இருக்கு. வீட்டுக்கு போகும்போது உண்மையிலேயே வந்துட்டு நம்ம சும்மா இப்போ விஜய் சேதுபதி வீட்டுல கூட தான் சாப்பாடு யார் வந்தாலும் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த சினி இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஏடிஸ் யாராவது சான்ஸ் கேட்டு வரவங்க சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க தவிர ஒரு நார்மலான ஒரு ஒரு க்ரௌடு வந்துட்டு ஒரு யாரும் விஜய் சேதுபதி வீட்டுக்கு தேடி போக மாட்டாங்க. ஆனா நீங்க நார்மலா ரோட்ல யார் போனாலுமே விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து தேடி போய் அவங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு அந்த லெவல்ல அது பிராக்டிக்கலா நடந்துட்டு இருந்துச்சுல்ல ரியலா. சும்மா மீடியாக்காக ஒரு 4 பேருக்கு சாப்பாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டு போறது இல்லைல்ல. உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணி அதே மாதிரி சாப்பாடு விஷயம் தானே மெயின். சாப்பாடு விஷயத்துல நீங்க இதுல எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூல எல்லாம். செட்ல வந்து நான் என்ன சாப்பிடணும் அதான் கடைசியில இருக்கிறவனும் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தானே. அந்த அந்த மனசு தானே வேணும். அதானே முக்கியம். நீ நான்வெஜ் மீன் வச்சாலும் அந்த மீனுங்கிறது ஃபிஷ்ங்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும். எப்படின்னா நான்வெஜ் ஒரு ஃபுல் யூனிட்டுக்கே நம்ம போடும்போது ஆக்சுவலா ஃபுல் யூனிட்டுக்கு சேம் சாப்பாடுன்னு சிஸ்டம் கொண்டு வந்து இவர் தான் மாதிரி ஏதோ சொல்லிட்டு அது இருப்பாங்க. சிஸ்டம் வந்து இவரோட படத்துக்கு இவர் பண்ணுவார் ப்ரோ. எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைட் மேனுக்குலாம் தனி சாப்பாடு இருக்கும். அது அடுத்தடுத்த கேட்டகரி ஹைரார்கி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு உங்க ஃபுட் எல்லாமே கொஞ்சம் மாறதான் செய்யும். பட் அது எங்க வந்து கடைசி இருக்கிற அந்த பாத்திரங்களோட ஆயால இருந்து ஹீரோ வரைக்கும் ஒரே சாப்பாடு தான். அது விஜயகாந்த் படத்து அவரோட யூனிட்ல மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும்னு எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு இவர் நினைச்சதுனாலதான் அது முடிஞ்சது. ஒரு ஹீரோ நினைச்சதுனாலதானே முடிஞ்சது. எவ்வளவுப்பா ஆகும் 3 லட்சம் ஆகுமாப்பா அதை சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதாவே ஒரு டைரக்டரே சொல்லியிருப்பாரு எவ்வளவு ஆகும். அந்த டைம்ல வந்து 3 லட்சங்கிறது வந்துட்டு ஃபுல் யூனிட்டுக்கே போடுற மாதிரி இருந்துச்சு. 3 லட்சம் டு 5 லட்சம் ஆகுமா அதை சம்பளத்துல இருந்து கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பெரிய மனசு வேணும்ல. அது மெயின் வந்து சாப்பாட்டுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்ததுங்கிறது அந்த ஒரு விஷயத்திலேயே வந்துட்டு
நிறைய பேரை கவர்ந்துட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டம் வருதுன்னா அது ஒரு மெயின் ரீசன் தான். எவ்வளவு பொதுமக்கள் வராங்கன்னாலே. சையத் ப்ரோ, ஜாவித் ப்ரோ, ஏதாச்சும் ரிக்வஸ்ட், 2 ரிக்வஸ்ட் எனக்கு வெளியே காட்டுது. உங்களுக்கு ஏதாச்சும் காட்டுதா? இல்ல இவனே விடு, ஒரு ரிக்வஸ்ட் கிடக்காது. இல்ல ஒண்ணு காட்டுது, ஆனா இது பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் ப்ரோ, அக்செப்ட் பண்ண முடியல, இல்ல ஒருத்தர் யாருன்னே காட்ட மாட்டேங்குது. ஒருத்தர் நம்மள மதிச்சு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். இரியா அக்செப்ட் பண்ணதான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து நீ எப்பவுமே வந்து ரிக்வஸ்ட் காட்டுதா இதேதான். டிலே பண்ணக்கூடாது ப்ரோ, ஒருத்தரை காக்க வைக்க கூடாது. நல்ல மனிதருக்கு அதுதான் அழகு. நல்ல மனிதனுக்கு அது அழகு இல்ல. சரி, உனக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்ப விட்டப்பா நல்ல மனுஷன் இல்லையா? அது தெரியல, அது காலம்தான் முடிவு பண்ணும். அது வேற என்ன சிறுத்தை? கேப்டனை பத்தி நீ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வச்சிருப்பியே. நான் அவ்வளவு பழசு இல்ல ப்ரோ. இல்லப்பா, நாங்க மட்டும் என்ன பத்திரிகைகளை படிச்சு டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுதான், அவ்வளவுதான். ஏன்னா என்ன அவரோட பழகிட்டா வந்திருக்கிறோம். அவ்வளவு தெரியல. ராஜேஷ் ப்ரோ தான் இதுக்கெல்லாம் சரியான ஆளு. பாட்ஷா படம் ஆடியோ லான்ச்ல இவர் என்ன பேசினாரு அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு வச்சிருப்பாரு கையில. விட்டோப்பா இன்னைக்கு டிபி வச்சிருக்கிறத பார்த்தா எதுவும் கான்ட்ரவர்சியில வந்து பேச மாட்டோம் போல. விட்டவே பேசட்டு, என்ன நம்ம பேசலாம். விட்டப்ப என்னைக்குதான் பேசியிருக்கான். சாரி சாரி, போட்டாரு. ஒரு கால் சொல்லுங்க. ஆனா அப்படியே இருந்துரு சசி, எனக்கு வந்து உன்கிட்ட வந்து சின்ன ஒரு மாற்று கருத்து மட்டும்தான் இருக்குது. சொல்லுங்க ப்ரோ. விட்டோபா வந்து ஒரு சங்கி தான், ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காகவே அவன் ஒரு சங்கிங்கிறதுக்காக நீ வந்து அவனை கொஞ்சம் டார்கெட் பண்ற மாதிரி இது பண்ணது இருக்குதா இல்லையா? அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு இல்ல எனக்கு புரியல. அவன் அமைதியாதானே இருந்தான். சங்கி மீது உன்னுடைய கோபமும் உன்னுடைய இன்டாலரன்ஸ், உன்னுடைய நான் அக்செப்டன்ஸ். சங்கியை வந்து டார்கெட் செய்யப்பட வேண்டியவர்கள் தான் நான் சொல்றேன். டேய் பொறம்போக்கு கம்முனுடா கொண்டறோம். டேய் சையத் ப்ரோ, நான் எங்க டார்கெட்? நான் எங்க சங்கி? டேய் உனக்கு ஆதரவா தான் விட்டோபா நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ தேவையில்லாம என்னது நீ சங்கின்னு நீ டாக் பண்ணிட்டு ஆதரவா பேசினா அதுவே எனக்கு அசிங்கம். ஓ, அது அசிங்கமா அவனுக்கு? சச்சின் அசிங்கப்படுறதாயா பேசுறாரு அவரு. ஆனா நீ அசிங்கப்படுற மாதிரி டாபிக்ல நீ இன்வால்வ் ஆகுறியே. என்னது? நீ வந்துட்டு உன்னோட ஐடியாலஜிஸ் ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்துருவ. என்னது அது? ரிசர்வேஷன். அப்புறம் என்னது? வேற என்னது? எஜுகேஷன். நீ தான்டா சொன்ன. இல்ல சச்சின், நான் சொல்றேன் அப்படி இல்ல. ஜென்டில்மேன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? இது விட்டப்பா எப்படின்னா, ஜென்டில்மேன் படமே நான் பாக்கலையா? ஜென்டில்மேனை பத்தி நான் எப்ப பேசினேன்? ஜென்டில்மேன் படமே நான் பார்த்தது இல்ல. நான் என்ன சொல்றேன், நேத்து படம் பட்டோட பண்ணேன்னு சொன்னது யாரு? டேய் அது சொன்னா அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்னா பிஜேபிக்கு ஓட்டா போட்டிருக்கேன். டேய் பிஜேபி வேற பணம் பட்டுவாடா பண்ணிருக்கல, அது போதும் தானே? அறிவு இருந்துச்சு தானே? நீங்க தான் எல்லா ஸ்பேஸ்லயும் இதை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. கம்முன்னு இருங்கயா, ஏதாச்சும் கேஸ் ஆயிட போகுது. ஜென்டில்மேன் படமே தப்பு. அது நல்ல கான்செப்ட். அது யார் எடுத்தா? நீ விட்டோபா நல்லா கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்நியன்ல வந்து எல்லாத்துக்குமே வந்து தண்டனை இருக்கும். ஆனா அந்த பாட்டு பாடுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்படும் போது மட்டும் அவனை மட்டும் தூக்கி குத்துலக சொருகி சாகடிக்காத மாதிரி காமிச்சிருவாங்க. எதுலடா? எதுல? அந்நியன் படத்துல. இல்ல என்ன பாட்டு பாடுறது? ஏய் இந்த நந்தினி வந்து திவ்யமா பாடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாய்ப்பு கேட்க போவான்லடா. ஆமா. இப்ப நீ சொல்றல விட்டோபா அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுக்கு? என்னன்னே எனக்கு தெரியாது. நீ வேற. நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லு ப்ரோ. ப்ரோ அவனுக்கு இதுவே இவ்வளவு தூரம் சொல்றேன், புரிய மாட்டேங்குதா அவனுக்கு? உனக்கு புரியாது. இப்போ மட்டும் ஏன் உயிரோட இருந்தான்னு கேக்குறாரு சையத் ப்ரோ. இல்ல, சார்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி திரும்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன்.
என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க பார்த்தா தெரியல. இப்போ நான் ஆல்ரெடி டியூட்டியில் தான் இருக்கிறேன். என்ன அனாவசியமாக பேச வச்சு டயர்டாக்காத, அப்புறம் நான் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்லியை என்னவா காட்டினாங்க, யாரா காட்டினாங்க. அப்போ யாரெல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு தேவையானவங்களா இருக்காங்க, யாரெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாதவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை சித்தரிக்கிறாங்க ப்ரோ தெரியுமா? சரி அதை விடுங்க. அவனுக்கு அறிவு இல்ல ப்ரோ. விட்டோபா இருங்க இருங்க இருக்கட்டும், விட்டோபாக்கு ஏற்புடையதா அந்த அளவுக்கு இருக்கலாம். அறிவு இல்ல ப்ரோ. இருங்க இருங்க அந்த சாப்பாடு செய்யறவரை கொன்னாரு, இந்த டிடிஆர் இந்த ரயில்வே மினிஸ்டர்லாம் ஏன் கொல்லல? அவங்களும் தானே தப்பு பண்ணாங்க. ஃபேன் ஓடலை, சீட்டு சரியா இல்லை, அந்த டைம்ல பாத்திரம் எல்லாம் கழுவலை. எனக்கு புரியலே இல்லடா. இப்படி எல்லாம் நான் யோசிச்சு படமே அப்படி பாக்கலடா. நீ அப்படி பாக்கலன்னு சொல்லாத. நீ அப்பெல்லாம் பார்த்த அந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆக்கிருக்கல. அந்த படம் சூப்பர் படம் நீ தான். என்னடா பார்த்த? நானும் தான் நீ பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு பார்த்த? அந்த படம் சூப்பர் படம் தான் படமா பார்த்தா. படம் சூப்பர் படம்டா. யார் இல்லைன்னா இப்ப ஜென்டில்மேன் நல்ல படம், இது அது என்ன அன்னியன் தான் நல்ல படம். ஜென்டில்மேன் நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது. சச்சின் இல்ல அப்படி இல்ல சச்சின், நீயும் பாருன்னுட்டு எப்படி கேள்வி கேட்குறோம் அதை அதாவது அவங்க அவங்க கருத்தை சொல்றாங்க. ஜென்டில்மேன் பார்க்கல. பிரேக் ஆகுது என்ன ராசில். நீ பேசுறது எல்லாரும் பேசுறதும் பிரேக் ஆகுது. எனக்கு மட்டும் தானா இல்ல? சச்சின் வெளியே நல்ல போய் வேலை. சொல்லுவாங்க. இவன் ஜென்டில்மேன் பார்க்கல, பார்த்திருந்தான்னு சொன்னான்னு ஏன் ஜென்டில்மேனுக்கு மட்டும் ஆதரவா தனியா ஒரு பேசியிருப்பான் ஸ்பேஸ். ப்ரோ. ஆமா 100% ஆதரவு கொடுத்திருப்பான். இல்ல 500% சேது ப்ரோ ஜென்டில்மேனுக்கு ஆதரவு கொடுத்திருப்பான். பேசல, என்ன தப்பு இருக்கு? அது தப்பே சப்போர்ட் பண்ணா கிடையாது, பண்ணிட்டு போறாரு. தப்பே கிடையாது. தப்புன்னு யாரும் ஆமா. சொன்னா? நீனும் அந்த வகையறா தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. உன்னை நான் என்னைக்காச்சும் அந்த வகையெல்லாம் கிடையாது. நான் ரெண்டு பக்கமும் பேசுறேன். இவங்க கருத்தை பேசலாம், அவங்க அவங்க கருத்தை பேசலாம், சிறுத்தை அவ்வளவுதான். ரெண்டு பக்கமும் பேசுறதெல்லாம் கிடையாது. நடுநிலைங்கிறதுக்கு பேர் என்ன ஆஹா, தெரியுமா? நான் ரெண்டு பக்கமும் அயோக்கியத்தனத்தின் பேசலைங்க. பக்கத்துல அவங்க அவங்க நிக்கிறதுதான் கருத்தை நடுநிலை. பேசிக்கலாம். ஓகே ஓகே. இருங்க அவங்க அவங்க கருத்தை பேசிக்கலாம், இவங்க கருத்தை பேசிக்கலாம். நம்ம வந்து இவன் தான் இந்த கருத்தை பேசணும்னு சொல்லக்கூடாது, நான் அவ்வளவுதான். தப்பே சொல்லலையே. நாங்க பேசும்போது 4 ஓட்டு அப்ப ஓடுறாங்கல்ல. நீங்க கடிக்கிறீங்க, இப்ப என்னைய தம்பி தம்பி கடிக்கிறீங்களே. சொல்லிட்டு அப்ப ஓட்டு போடுறீங்க. கடிக்கிறீங்கன்னா காசு எங்க வருதுன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்றேன்ல. அத மாதிரிதான் இதுவும். என்ன சொல்ற ஆமா சச்சின்? அவ்வளவுதான். நேத்து கேட்டோம்ல, நேத்து அவரை எவ்வளவு ஆமா ப்ரோ, அது கரெக்ட் தான். எவ்வளவு இருங்க கேள்வி நான் கேட்டோம். சொல்றது அப்படி வைக்க கூடாது, அது தப்புன்னு சொல்றதான் சொல்றேன். அந்த கருத்துக்கள்லாம் சொல்லக்கூடாது, அது கருத்து அவங்களோட சொல்லுப்பா, ஒப்பீனியன், அவ்வளவுதான். சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் அந்த சிறுத்தை கருத்து சொன்னா உனக்கு கிண்டல் புரியல. பண்றீங்க. சிறுத்தை உனக்கு புரியல. இப்படி படமே எடுக்க கூடாது அப்படி சச்சினும் நானும் எங்க சொன்னோமா? இந்த மாதிரி கருத்தை சொல்லக்கூடாது. நீ சொல்லு, மாற்று இல்ல விமர்சனத்துக்கு ப்ரோ, மாற்று இந்த கருத்தை நாங்க சச்சின் எப்படி வைக்கிறோம். பேசினானா அன்னைக்கு ஏஆர்எம்எஸ் ஜிவிஎம் கூட எல்லாம் கம்பேர் பண்ண, லீகே வேற, அந்த மாதிரி தான் பேசினாரு. அந்த அது ஒப்பிடாம வேற, அது லீகே வேறன்னு திரும்ப சொல்லி சொல்லு, சொன்னது. திரும்ப சொல்லு. இல்ல ப்ரோ, சச்சின் ஏஆருக்கு பின்குறிப்பு. டேய், சிறுத்தை ஆமா முரட்டு இதுக்கு நான் வகையறா. வரேன் இந்த சார். வகையறாவின் டேய், முரட்டு உறுப்பினர். ஏஆர்எம்மும் ஏ அதை முருகதாஸும் உணர்ந்துட்டு ஆளா இல்லையா? பேசு. லீக் வேறனா வேற வேற மாதிரி நேரத்துல வந்து டெபியூ பண்ணாங்க. வேற அப்படி வேற சரி மாதிரி சச்சின், நேரத்துல ஆனா வந்து ரெண்டு பேரும் ஃபேட் அவுட் சொல்லும் போது ஏஆர் ரஹ்மான் மட்டும் கிரெடிட் எப்படி ஏஆர் கொடுத்தது ரஹ்மான் தெரியுமா? கிரெடிட் அவர் எப்படி அசிஸ்டன்ட் கொடுத்த? நீ டைரக்டர். அசிங்கப்படுத்தி ஆஹா, கொடுத்த நீ ஏஆர் முருகதாஸ்ரா. இன்டைரக்டா. ஏஆர் ரஹ்மான்ல ஏஆர் முருகதாஸ். இல்ல ஏஆர் கௌதம் வாசுதேவ் மேன் வந்து நீ சொல்லிட்டு இருந்த அவர் வேற லீக். ஆனா ஏஆர் முருகதாஸ் வந்து இவ்வளவு நாள் நல்ல படம் கொடுத்த காரணமே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தனாலதான் நான் சொன்னேன். அசிஸ்டன்ட் திரும்பவும் டைரக்டர்னு சொல்றேன், சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு சொன்னேன். அப்படி சொல்லலடா. உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்படிதான் அப்படிதான் நான் சொன்னேன். சொன்னேன். அவர் இவ்வளவு நாள் இல்ல நான் அப்படி தர்பாரியா நல்லா சொல்லலன்னு அவங்க நான் அசிஸ்டண்டா உனக்கு போயிட்டாங்கன்னு என்ன அப்படி அர்த்தம்? அப்ப இவ்வளவு சொல்லலன்னு நாள் சொல்லல. அவங்களாலதான் அதுக்கு நான் ஓட்டினாரு எப்படி அவரு. சொல்றேன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் ஃபேட் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொன்னதுல வந்து தவறே இல்லை. ஏன்னா அப்ப அவரும் என்ன அர்த்தம்? அப்ப அவர் கருத்து எல்லாமே அவர் எழுதாம அவங்க அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்து டைரக்ட் பண்றாரு, அப்படிதானே? பேச விடு. அவரே வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் இல்ல டைரக்டரை மேலே ஏத்தி எல்லாருமே அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டியூ கிரெடிட்ஸ் அவங்களே அது கொடுக்கறாங்கடா. பண்ணாங்கப்பா. நீ என்ன சொன்ன? அது ஓகே, அவர் அது உருட்டு, கொடுக்கும்போது அப்படி நான் உருட்ட கூடாது. கொடுக்குறேன். நீ என்ன சொன்ன? அதான் அவர் கொடுக்கும்போது நானும் நீ கொடுக்குறேன். கிரெடிட் கொடுக்கல, அவரோட கிரெடிட்டை திருடுன. அவர் யாரு? எதுவுமே பண்ணல. கிரெடிட்டை ஸ்டீல் அவரோட பண்ணி இன்னொருத்தனுக்கு நீ வந்து அவரோட மேல் நோக்கி எப்படி காட்டின. ஜிவிஎம் அவரோட பெரிய ஆள் மாதிரி கிரெடிட்டை காட்டின. தூக்கி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு திருடி கொடுத்துட்டா. அவரே ஸ்டேஜ்ல ஏத்தி கிரெடிட் கொடுக்குறாரு. நான் யோ, ஏன் கிரெடிட் அது கொடுக்கணும்? கேட்கிற லோகேஷ் அதெல்லாம் கொடுப்பான், விடுடா, அது அட்லி அவர் கொடுப்பான், சிவா பண்ணட்டும். கொடுப்பான். நீ ஏன் அதை பண்ற? நீ ஏன் வந்து இல்ல ஜிவிஎம் டேய் கம்பேரிசன் நான் சச்சினே, என்ன வைக்கும்போது சொல்றேன், இருங்க விட்டா எஸ்கேப் ஆகுறான். இல்ல சச்சின் ஒரே சச்சின் நிமிஷம் உருட்டை இரு. உருட்டக்கூடாது, உருட்டாத. நீ நான் எப்படி சொல்ல தெரியுமா? அவங்க எல்லாம் உருட்டலடா. சேர்ந்து இரு பண்ணாங்க சொன்னா ஒரே பரவாயில்ல. நிமிஷம் இரு. இவ்வளவு உருட்டலாம் நாள் இருந்தனாலதான் ஒரு அட பண்ணாரு, நீ எப்படா உருட்டா தெரியுமா? அதான் உருட்டு. உருட்டலடா. நான் இப்போ நான் ஸ்டிக் ஆன் பண்றேன்டா. நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போனதுக்கு அப்புறம் ஃபேட் ஆயிட்டாரு. அது உண்மைதானே? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க போய் அப்ப அதான் கேக்குறேன். அவங்க அசிஸ்டன்ட் தான் கொஞ்சம் கதை எழுதுனாங்களா? அவர் எதுவுமே பண்ணலன்னு அட திரும்ப அதைத்தாண்டா இல்ல சொல்றேன். சில சேர்ந்து இன்புட்ஸ் தான்டா அந்த வேலை மாதிரியான பார்ப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் ப்ராடக்ட் டைரக்டர் வேலை பார்க்காம தான் கன்சாலிடேட்டடா நிறைய டைரக்டர் படம் வரதுக்கு எடுக்கிறாரா? சச்சின் என்ன என்ன சொல்ல வர? இல்ல சையது சேது ப்ரோ ப்ரோ, ஒன்னு சொல்லவா? இப்போ இருங்க சுஜாதா போனதுக்கு அப்புறம் இல்ல சங்கர் இல்ல வீக் ஆயிட்டாரு. சையது ப்ரோ அது ஒன்னு சங்கர் சொல்லவா? வீக் தான். அது நீ சொன்னா சொல்றது ப்ரோ எப்படி ரைட், தெரியுமா இருங்க இருக்கு? இருங்க அது சொன்னா இன்னைக்குதான் கேக்குறேன். சுஜாதா போனதுக்கு அப்புறம் சங்கர் ஃபேடார்னா சொன்னா இன்னைக்குதான் எல்லாம் ஒண்ணுதான். டே
இங்க ஒரு என்விரான்மெண்ட்ல ஏய் எல்லாரும் அது சேர்ந்து வேலை கிடையாது சச்சின், பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே இரு. நிமிஷம். ஒரு என்விரான்மெண்ட்னா இறந்து போறதுக்கும் அவன் விட்டு போனா என்விரான்மெண்ட் இல்ல சேது இல்ல அவன் என்ன மொத்தத்துக்கு இல்ல இல்ல சொன்னான் இறந்து போறது நான் அப்படி சொல்ல வரல, கூட இல்ல என்விரான்மெண்ட்னா இப்போதைக்கு அந்த ஒர்க்ல ப்ரோ இல்ல சையத் ப்ரோ சேது ப்ரோ, அது தே இன்னொருத்த ஆர் கூட நாட் கொலாபரேட்டோட இன்வால்வ் இன் தாட்ஸ் சையத் ப்ரோ வர்றது வேற. கேளுங்க ப்ரோ. இவன் என்ன சொன்னானா லோக்கி இவனால் படம் ஒரே ஓடுறதுக்கு நிமிஷம். ரீசனே அவங்க லோக்கி தான் சொல்றான் ஒரே வார்த்தை. 25 ஏடி இருக்கனாலதான் என்னால லியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு 4 ரவுண்டு எல்லாருமே 30 அடி லியோ 40 அடி நான் வச்சிருக்காங்க சச்சின், அப்ப பாக்குறேன். ஜிபிஎம் என்ன ஏடி இல்லாம தனிமரமா ஓடிட்டு இருந்தாரா அவரு? பேசவும் விட மாட்டாங்க. நான் திரும்பவும் நான் சொல்றேன், தாமரை இல்லைன்னா அந்த ஒரு பாட்டு வேர்ட்ஸ் ஓடி வந்து நான் இருக்காதுடா திரும்ப எடுத்துக்கல. ஏஆர்எம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் ஜிவிஎம் போன ஹாரிஸ் ஏஆர்எம் வந்து ஹாரிஸுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹாரிஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபேட் அவுட் சிறுத்தை ஆனாரு. சிறுத்தை ஒரு நிமிஷம் வரேன். திரும்ப சச்சின் திரும்ப ஆக்சுவலா லூசு என்னன்னா தனமா சொல்லதையும் சொல்ல விட மாட்டேன். அப்புறம் மாத்தி சொல்றான். நான் மாத்தினா சொல்ல, திரும்ப அதான் ஏஆர்எம் வந்து ஏதோ நம்மளால அசிஸ்டன்ட் முடிஞ்சது டைரக்டர் கொளுத்தி போனதுக்கு விட்டோம், அப்புறம் தான் ஃபேட் அவுட் தூக்கி ஆனாரு. எறியுது. அவர் எப்போ வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் இழந்தாரோ ஃபார்ம் பதனி போச்சு. பதனி சச்சின் ஆமாண்டா, ஆக்சுவலா அதே என்ன நான் தெரியுமா, நமக்கு வெளியே போய் நீ பிளாக் பஸ்டர் கிரெடிட் கொடுத்துருக்கேன். இன்டைரக்டா டேய் சொல்றதும் ஃபார்ம் போச்சுடா. கிரெடிட் ஸ்டீல் பண்றதுதான். ஃபார்ம் போச்சுடா. இப்ப நீ என்னடா இல்லன்றியா? நீ இல்லன்னு சொன்னா அதுக்கு பேசலாம். ஜிவிஎம் ஆமா சச்சின் வீட்டுக்கேல சச்சின் தான் அப்ப பாத்தேடா இவர் ஃபார்ம் அடி ஜிபிஎம் சம ஃபார்ம்ல தப்புன்னு இருக்காருல்ல. எடுப்பாரு. டேய் நான் ஜிவிஎம் ஃபார்ம்ல இருக்கான்னு என் வாயில எங்கேயாவது இந்த இல்ல ஸ்பேஸ்லயோ அவன் கூட முன்னாடி அன்னைக்கு கம்பேரிசன் சொல்லவே அப்பதான் இல்லையே. நான் இந்த பாயிண்ட சொன்னேன். புரியுதா காட்டு உனக்கு? அதுதான் நீ நான் எப்படி என்ன உருண்டை சொன்னேன் தெரியுமா, ரெண்டு அன்னைக்கு பேரும் வேற சையத் வேற ப்ரோ லீக். இருந்தாரு. நான் என்ன சொன்னேன், நீ போய் நீ இன்னைக்கு பேசினாலும் இன்னைக்கு கேட்டுட்டு தான் இருந்தேன். கோலிவுட்டோட ஜிவிஎம் டாப் எல்லாம் நீ ஒரு மாதிரி பார்த்தெல்லாம் தெரியும் இன்னைக்கு எனக்கு. கோலிவுட்டோட டாப் நீ எப்படி பார்த்தா வரேன்னு தெரியும். பேசும் இன்னைக்கு கோலிவுட்டோட டாப் டைரக்டர்ஸ் எல்லாருமே சேச்சுரேட் ஆயிட்டாங்கன்னு நான் சையத் ப்ரோ இருக்கும்போது சொன்னேன். சையத் ப்ரோ இருக்காரு இல்லையான்னு அவர் கன்ஃபார்ம் ஏய் பண்ணட்டும். அது நீ ஜிவிஎம் ஏஆர்எம் கம்பேரிசன் அப்ப என்ன சொன்ன, அதுதான் டேய் மேட்ரு. இன்னைக்கு இன்னைக்கு அதுக்கப்புறம் நீ என்ன வேணா கோலிவுட்டோட சொல்லிக்கோ. டாப் டைரக்டர் யாருமே ஃபார்ம்ல இல்லடா. நீ நேம் பண்ணு, நான் அவன் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றேன். சச்சின் இந்த மேட்டர் எல்லாம் விடு, நீ டேய் நான் ரெண்டு தான் பேரை பத்தி சொன்னேன்டா. தான் டேய் சேது பேசணும். நான் ப்ரோ என்ன மாத்தியா நான் நான் இருங்க இங்க சேது பாரு ப்ரோ நான் இருங்க சொன்னதை இரு நான் இங்க சொல்றேன் பாரு சச்சின் நான் எப்படி நான் சொன்னதை சொல்றேன். திரும்பி சொல்றேன். சச்சின் பேச விடு, நீ தான் பேசணும் இவ்வளவு இங்க நேரம் பாரு ஒரு நீ நிமிஷம். பேச சேது விடு, ப்ரோ நீ உன்னையும் பேச விடு. விட்டோவாவையும் நான் இங்க கம்பேர் இல்ல. நான் பண்றேன். திரும்பவும் சொல்றேன். கோவஸ் இருக்கனால நீ நான் பேச மாட்டேன்னு திரும்பவும் சொல்றது சொல்றேன். எப்படி அந்த மாதிரி நான் தான் அன்னைக்கு சொன்னது வந்து ஆமா போனனால ஃபார்ம் அவுட் ஆயிட்டான்றேன். இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதை நீ இல்லன்னு ப்ரூவ் அது பண்ணு. அவருக்கு அப்ப ஜிவிஎமும் ஃபார்ம் அவுட் ரெண்டு டேய் பேரும் ஃபார்ம் அவுட் ஜிவிஎம் சொல்றது ஃபார்ம்ல வேற. இருக்கான்னு அவருக்கு நான் இவ்வளவு நாள் எப்படா இவங்க சொன்னேன்? என்னடா லூசு மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு டேய் இருக்கீங்க? அதுதான்டா எப்படி சொல்றேன்னா நான் குருடி இல்ல ஆனா நான் பார்க்க மாட்டேன் டேய் அப்படிதான் பேசுவேன். யாரா அதை ஜிவிஎம் மென்ஷன் ஃபார்ம்ல பண்ணல. இருக்கா இல்லையான்னு கேட்டாதாடா பேச முடியும். ஜிவிஎம் டாபிக் அவருக்கு மட்டும் ஏன் எப்ப மென்ஷன் சொல்ல பண்ண, முடியும்? ஏஆர்எம் மட்டும் எதுக்கு மென்ஷன் பண்ண, ஏஆர்எம் மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணாத சொல்லு. இவன் என்னடா ஜிவிஎம் மென்ஷன் பண்ணல, ஏஆர்எம் ஏன் மென்ஷன் பண்ண, ஜிவிஎம் மென்ஷன் பண்ணலன்னா என்ன ஏன் கேட்டாதான் மென்ஷன் பண்ண. சொல்ல முடியும். அவன் கேட்டா அப்ப நான் வந்து ஏய் கோலிவுட்டோட ஏஆர்எம்க்கு அவர் கேட்கவே ஏன்னா இல்லையே. திருத்த அவன் ஜிவிஎம் ஏஆர்எம்க்கும் கேட்க அதுதான் அதுதான் தெரியும் அவர் யாருன்னு தெரியும். இந்த பொயட்டிக்கா போறது லைன்ஸ் எல்லாம் என்னுடன் பாய்ந்தாலேன்னு போட்டுருவாங்க, உடனே ஒரு வழியை போட்டுருவாங்க அந்த கைஸ் தான். நான் திரும்பவும் எல்லாம் சொல்றேன். தாமரை. கேட்டேன் நான் 4 டாக்டருமே ஃபார்ம்ல இல்லடா. மணிரத்னமும் ஏய் நீ ஜிவிஎமும் யாரு இல்லடா ஏஆர்எமும் இல்லடா. உனக்கெல்லாம் வெங்கட் இயரு உங்களமே ஆள் யாரு யாருமே தெரியுமா, இல்லடான்னு. இந்த மாதிரி ஏஆர்எம் கமர்ஷியல் படம் பாக்குறதுலாம் கேவலமான பேசுற கைஸ் தான் தெரியும் எனக்கு. இதோ பாரு வந்தானா எனக்கு சப்போர்ட்டா ஒருத்தன் அன்னைக்கு நான் அன்னைக்கு சிறுத்தை பேசுனது இது கண்ணத்துல சப்போர்ட்டும் முத்தம் கிடையாது. எனக்கு அவன் அன்னைக்கு பிடிக்கலன்ற அப்படிதான் படம் பேசினான் பார்க்கலன்றான். இருந்திருக்க. ஒரே அவன் கமர்ஷியல் நிமிஷம் சினிமாலாம் படமே இவ்வளவு கிடையாது நேரமா இந்த மாதிரி கூடாது. பேசுறான். நான் ஜிவிஎம் ஃபார்ம்ல இருக்கான்னு சொன்னா நீ என்னை தப்பு சொல்லணும். நான் நான் கேட்கவே உன்னையோட நல்லா இல்ல. கெட்ட வார்த்தை பேச சச்சிடு. வா பேசிக்கலாம் பாப்போமா, வா பேசலாமா. ஒரு அப்பா அளவு புண்டைக்கு தான் அப்படியே கொஞ்சம் பேசுவேன். ஸ்பீக்கர் இறக்கி விடு. லூசு புண்டைக்கெல்லாம் என்கிட்ட வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன் ஜிவிஎம் ஊம்பி தாயலிக்கெல்லாம் நான் கிறுக்கு பேசுறது இல்ல. புண்டாமோனே. நான் என்ன கரெக்டா சொன்னேன்? முரட்டும் நான் உன்னை புள்ளி என்ன அடிச்ச சொன்னேன்? கதையெல்லாம் வந்து ஏன்டா பேச நீங்க வேணாம். எல்லாம் இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற டேய் சண்டை இல்லடா போட்டு இருக்கீங்க. மெண்டல் புண்டமே பேசக்கூடாது. புரியுமாடா? புள்ளி அடிச்சது அன்னைக்கு புள்ளி நீ அடிக்கான் இருந்தியான்னு கேக்குறேன். அன்னைக்கு நீ விரிச்சு ஸ்பேஸ்ல வச்சு இருந்தியா அடிச்சாங்களா இல்லையா இல்லையா. புண்டை? நான் சொன்னது நான் இருந்தேன்டா 4 புண்டை பேருமே லிசனர்ல ஃபார்ம்ல தான்டா இல்லைன்னு டேய் சொன்னேன். டேய் நீ சச்சினு இருந்தியா சச்சினு இல்லையா? கம்முனுடா சிறுத்தை 4 கம்முனுடா ஊரத்தை பேருமே தேவையான ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னேன். அப்ப ஊரத்தை யாரை தேவையான கூட்டிட்டு வந்த? நான் எங்க இருந்தேன்டா. அம்மாவை யார்கிட்ட டேய் கூட்டி இவனுங்க கொடுத்து உன்னை வந்த? பேசுறவங்க கெட்ட ஓத்துக்கிட்டு வார்த்தை எங்க அம்மாவை பேசணும்னு யார்கிட்ட என்ன கூட்டி கொடுத்து வந்த? பேசிக்கிறாங்களா? எப்ப கூட்டி கொடுத்து வந்த? நான் இருந்தப்போ நீ நான் பேசும்போது நீ யாரை உன்னை கூட்டிட்டு வந்த? ஓத்தப்பதேன் நான் உன்னை ஓத்தப்பதேன் பேசும்போது யாருக்கு உங்க உன்னை அம்மாவை கூட்டிட்டு ஓத்தப்பதேன் வந்தேன் கூட்டி கொடுத்தேன்னு நான் அவன்கிட்ட கேக்குறேன். நீ மேல நல்லா அப்ப ஊம்பிட்டு என்ன இருந்தடா புண்டாம அப்பதானே உனக்கு டேய் அவன் டேய் பேசுறது? டேய் டேய் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. சிறுத்தை ஒரு நிமிஷம் நீங்க சச்சினு நீதிமானே சச்சினு ஏன் நீ கேவலமா நான் போகுது பேசும்போது நீ சச்சினு. இல்லவே இல்ல. டேய் அப்புறம் என்ன புண்டைக்கு நீங்க வந்து ஊம்பிட்டு இருக்க? நான் யாருமே ஃபார்ம்ல இல்லைன்னு சச்சினு சொல்லும்போது நீ சச்சினு இருந்தியா? கேவலமா பேசிட்டு இருக்க. சரி சச்சினு இரு ஓகே சிறுத்தை ஓகே விடு விடு சச்சினு விடு சிறுத்தை விடு இரு விடு விடு சிறுத்தை நான் சிறுத்தை ஸ்பேஸ்ல இதெல்லாம் பேசுறேன். சிறுத்தை வேணாம். இரு கூட்டி சிறுத்தை அன்லிமிட்டடா சச்சினு இரு பேசிட்டு லூசு சச்சினு. புண்டாமவனே. உனக்கு அறிவு கூதியும் கிடையாது. சோர்த்தியா சோத்தோட பீயல் திங்கிறாங்க. டேய் கம்முனுறான்ற. டேய் மியூட் அன்னைக்கு போட்டு நான் தாண்டா ஊம்ப லைக் யாரா நீ மியூட் போட்டா? கோவஸ்ல யாரா கீழே மியூட் நீ பேசுற போட்டா? தேவடியா நான் பேரு மியூட் போட்டேன் நீ பாத்தியா? ஊம்பித்தாளி. இருக்கு புண்டை கோவஸ்ல கீழே யாரா நீ மியூட் ஏப்பத்த போட்டா? மேல நான் கொஞ்சம் மியூட் இல்ல இல்ல போட்டேன் நீ சச்சினு பாத்தியா? சிறுத்தை சிறுத்தை மியூட் மெண்டல் போடு மியூட் புண்டை சையதுரா போட்டது நான் சையது ப்ரோ போட்டேன்னு சையது பாத்தியா? ப்ரோ நான் மியூட் தான் போடு. போட்டேன் ஒரே நான் தான் மியூட் மியூட் போட்ட கீழே போட்டேன். வந்து சையது ப்ரோ தைரியமா போடு. பேசுற போட்டு புண்டை ஊம்புறது டேய் டேய் கோவஸ்ல டேய் கீழே சிறுத்தை வந்து நான் தான் தைரியமா மியூட் சச்சினு போட்டேன். சச்சினு
கம்முனுடா சச்சின். கோவத்தாந்து கத்தாரா தேவடியா சூதிமனை நீ மியூட் சச்சின் போட்டது நீல அறிஞ்சவனா டேய் நான் நீ சிறுத்தை, பேசுறேன். மியூட் போட்டது யாருன்னா அவனை டேய் டேய் ஓம்பதாண்டா என்னடா லைக் பண்ணிட்டு சூதிமனை இருக்கீங்க? சூதிமனை ஓம்பதாண்டா யாரா லைக் மேல போ டைட்டில போஸ்ட் மாத்துறது? மாத்து. நான் மாத்தலடா. எப்பா சே சாமி, கத்துறா அன்னைக்கு சும்னி அமுதா வளர்த்தின்னு யாரா? குண்டி பேசுற அடிச்ச குண்டி லூசு அடிச்ச கத்திட்டே சூதிமனன் இரு தான் வந்துகிட்டு குண்டி என்னடே அடிச்ச குண்டி அடிச்ச இந்த கத்திட்டு இரு உண்ணாமனெல்லாம் குண்டி அடிச்ச குண்டி வந்துட்டு அடிச்ச கத்திட்டே இரு ஒரு ஸ்பேஸ்லயும் ஒரு ஊவு தெரியாது. எப்ப பார்த்தாலும் எல்லாம் தெரிஞ்ச சச்சின் மாதிரி ஊம்புறது கம்முனுடா. உனக்கு ஊம்புறது டேய் ஊம்பத்துல ஊம்புறது. ஊம்புடா இந்த சுண்ணி தேவடாமனை இறக்கி விடுறா. ஃபர்ஸ்ட் ஊம்புன நீ இந்த தாண்டா லூசு கூதிக்கு ஒரு ஸ்பேஸ்ல சித்தப்பா ஒரு கோவா நீ டாபிக் கொடு. இறக்கு தெரியாது, ஒரு புண்டையும் தெரியாதுடா. இந்த தேவடாமையை வந்து எப்ப ஆமா பார்த்தாலும் என் ஊம்ப கூட தெரியாது ஊம்புறது, உனக்கு எல்லாம் இல்லைன்னா அடுத்தவங்க கூட எனக்கு டேய் தான் இலை தெரியும் தூம்பி அப்படின்னுவான். ஊம்புடா சுண்ணி இல்லைன்னா அன்னைக்கு நீ டேய் ஸ்பேஸ்ல ஆமாடா இருந்தியா, எனக்கு சச்சின் தெரியும்டா கம்முனுடா. அன்னைக்கு நீ எப்பா ஸ்பேஸ்ல இருந்தியான்னு சிறுத்தை கேட்டேன். கம்முனு. எனக்கு தெரியும்டா
குண்டை இருந்தியா தேடு தெரியும் அப்ப அன்னைக்கு குண்டை. இருந்தியான்னு கேக்குறேன். நான் இருந்தேன்டா ஸ்டாப் லிசன் பண்ணுங்க, நல்லா இல்லன்னா தேவையா யாராவது ஒரு ஆளை ஸ்பேஸ்ல தூக்குங்க. இருந்தியா ஏன்னா அன்னைக்கு நீ போட்டு ஸ்பேஸ்ல கடுப்பா இருந்தியான்னு விட்டோபா கேட்டேன். கோஸ் கொடு. அன்னைக்கு நீ ஸ்பேஸ்ல இருந்தியான்னு டேய் அது கேட்டேன். சச்சினே, நான் கோர்ஸ்ல இருந்து இப்ப ரிமூவ் பண்ணா நீ வெளிய போயிடுவ. இருடா ஏய் கொஞ்ச அன்னைக்கு நான் நேரம். ஸ்பேஸ்ல இல்லடா, அப்புறம் என்ன புண்டைக்கிட்டா பேசுறான்? நீ நான் இருந்தடா. இருந்தேன்டா டேய் குண்டை விட்டோபா லிசன் ஸ்பீக்கர் இருந்தேன்டா. இப்ப ரிமூவ் பண்றான் டாபிக் அவன பேசும்போது லூசு கெட்ட கூதி. ஸ்பேஸ்ல வார்த்தை இருந்தியான்னு கேக்குறேன். டேய் விட்டோபா அன்னைக்கு அந்த ஸ்பேஸ்ல ஆ? இருந்தியா? இல்ல ஒரு நிமிஷம் இரு சிறுத்தை சிறுத்தை நான் டேய் சொல்லிடுறேன். விட்டோபா அன்னைக்கு நீ அன்னைக்கு சையத் நான் ஸ்பேஸ்ல தான் ப்ரோ இருந்தியான்னு டிபேட்ல இருந்தேன். கேக்குறேன். நீ லிசன் கூட டேய் என்ன விட்டோபா அன்னைக்கு நீ ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் இது பண்ண இருந்தியா? கார்த்திக் தெரியுமா? கார்த்திக் சண்டை வந்தா ரிமூவ் பண்றான் லூசு மாதிரி. என்னடா அவன் சும்மா ஸ்பேஸ்ல ரிமூவ் பண்றான் இருந்தான்டா. அவன என்ன ஸ்பீக்கர்ல இருந்தா. சொல்றேன்னு மாத்தி பேசிக்கிட்டு இருந்தேன்டா ஏய் நான் குண்டி. ரிமூவ் பண்ண அன்னைக்கு நான் ஸ்பேஸ்ல ரிமூவ் பண்ண இருந்தியான்னு அதுக்கப்புறம் கேக்குறேன். வந்து இவங்களே ரிமூவ் ஏன் பண்றேன்னு மயிரா கேட்பானுங்க. அதெல்லாம் என்னடா அதெல்லாம் நினைச்சிட்டு நடந்தா இருக்கீங்க நீங்க? நடக்கட்டும், ரிமூவ் அன்னைக்கு பண்றான். ஸ்பேஸ்ல லூசு மாதிரி சச்சின் ப்ரோ சண்டை போட்டு. இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. அன்னைக்கு ஸ்பேஸ்ல யார் இருந்தாங்களோ அவங்க மட்டும் இரு பேசணும். சச்சின் ஒரு நிமிஷம் இரு. நீ விட்டுரு நீ விட்டுரு. டேய் சச்சினே கம்மு லூசு இருடா. கூதி மாதிரி ஏன்டா இதுக்கெல்லாம் வச்சுக்காதீங்கடா. சண்டை போட்டு நிக்கிறீங்க இந்த ஒரு டேய் அன்னைக்கு இரு ஸ்பேஸ்ல இருந்தவங்க விட்டோபா மட்டும் கொஞ்சம் தான் வாய் மியூட்லயே வை. பேசணும். லூசுத்தனமா பேச தெரியும்னா பேசுவோமானா அப்ப போட்டி போட்டா சச்சின் நானும் இரு பேசுவேன். காம் டவுன். நான் தான் மியூட் போட்டிருக்கிறேன். நான் தான் மியூட். அப்புறம் அதை தப்பா சிறுத்தை அன்னைக்கு பேசும்போது நானும் இருந்தேன், எல்லாரும் இருந்தேன். நீ இரலவெண்டா வந்துட்டு சம்மந்த புண்டே பேசிட்டு இல்லாம இருந்தேன்னு வந்து நினைக்கிறேன். உங்களது அன்னைக்கு ஸ்பேஸ்ல இரு சரி நீங்க நீ சொல்லுங்க. பேசாத நான் இல்ல மியூட்ல சச்சின், நீ நான் மியூட்ல பேசலாம். சையது ப்ரோ அப்படிலாம் இல்ல. சையது ப்ரோ இரலவெண்டா நீ பேசுறானா மூடிக்கிட்டு சொல்றாரு. இருக்கலாம் விட்டோபா. அன்னைக்கு நீ கொஞ்ச பேசுனது நேரம் என்னன்னு அவர் மூடலாம். சொல்லுவாரு. நீ கொஞ்ச நேரம் அன்னைக்கு மூடி பேசுனது சாத்திக்கிட்டு என்னன்னு அவர் சொல்லுவாரு. நான் உட்காந்துட்டு மியூட்ல இருக்கலாம். நீ போறேன். என்ன ஓகேயா? சிறுத்தை நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்க அப்படிலாம் பேசல. என்னன்னா கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பேரே பண்ணக்கூடாதுன்னு ஏதோ தீண்டத்தகாத மாதிரி அப்பெல்லாம் இவர் வேற லீக்ல இருக்கார். அவர் 2 பேரும் பண்ற ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்துட்டு வேற. அந்த மாதிரியான ஒரு கம்பேர் பண்றதுக்கு அந்த கான்செப்ட்ல தான் அவன் சொன்னான். ஏறாம இறக்கியோ இவரை ஏத்தியோ அந்த மாதிரிலாம் வந்து சையது பேசல. ப்ரோ ஓகேயா? எக்ஸாக்ட்டா நான் சொல்லவா? அதெல்லாம் இல்ல. நான் இங்க மூட்டி விடணும் இல்ல இது பண்ணணும் 2 அந்த பேரும் சண்டை மாதிரிலாம் இல்ல. அன்னைக்கு நீ வரணும்னு இல்ல சொல்லலாம். விட்டோபா கொலை உனக்கு ஃபார்ம் ஒரு அறிவு வந்திருக்கான்னு மயிறு அவன்கிட்ட எதுவுமே சொன்னேன். கிடையாது. நீ அப்படி அன்னைக்கு ஏதோ தானே? ஏறாம அன்னைக்கு அடி நான் வாங்கி எல்லாருமே கொடுத்ததுக்காகவே சாச்சுரேட் கங்கணம் ஆயிட்டாங்கன்னு நான் கட்டிட்டு சொல்லவே இருந்தேன். இல்லை. ஹலோ அன்னைக்கு நீங்க ஸ்பேஸ்ல சும்மா நீ இது இருந்த. பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல அவன் இல்ல இல்ல அவன் இல்ல சச்சின் உனக்கு ஒரு சொன்னதை மயிரும் எக்ஸாக்ட்டா தெரியாது நான் விட்டோபா. சொல்றேன். நான் அன்னைக்கு பொய்யெல்லாம் சொல்ல ஸ்பேஸ்ல மாட்டேன். நீ இருந்த. எக்ஸாக்ட்டா நான் சொல்றேன். அடிச்சு சொல்றேன். ஓகேயா? ஜிவிஎம் ஃபார்ம்ல இருக்கான்னு கொஞ்சம் அவன்கிட்ட சிறுத்தை சொன்னா. கொஞ்சம் வெயிட்டிங்ல இரு. நான் நான் லீக ஃபர்ஸ்ட் பத்தி இல்ல இல்ல சச்சின் நான் பிலிமினரி இன்னொரு டயலாக் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் பேசுறேன். முதல்ல கொடுக்கணும். ஜிவிஎம் முதல்ல ஃபார்ம்ல இருக்கானா இல்லையா நீ என்கிட்ட கேட்டியா? இல்ல நான் ஃபார்ம்ல இருக்கான்னு அவன்கிட்ட ஜிவிஎம் சொன்னேனா? ஃபார்ம்ல இருக்காருன்னு அவன் அதெல்லாம் சொல்லவே இல்ல. இல்லை. சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஜிவிஎம் இல்ல. நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னான்னு சொல்றேன் இரு ப்ரோ. சொல்லவே இல்லை. அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. மணிரத்னம் ஓகேயா? தான் வந்துட்டு ஏஆர் எப்பா நான் முருகதாஸ் பேசுறதை விட்டு நான் விடுங்கயா. இன்னொரு பேச வார்த்தை விடுங்கயா. சொன்னேன். பிஎஸ் சீரிஸ் எடுக்கலன்னா மணிரத்னம் பத்தி டேய் பேசவே அடங்க வத்தா மாட்டாங்கன்னு சொன்னேன். அன்மியூட் பண்ணுங்கடா. நீங்களே மியூட் போட்டு நீங்களே டேய் பதில் சொன்னா அன்மியூட் எப்படிடா? பண்ணேன்னா மணிரத்னம் பத்தி பேசியிருப்பேன் எல்லா நேரம். நான் இதே வார்த்தை இந்த போன ஸ்பேஸ்லயும் சொன்னேன். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சையது ப்ரோ அவன் இருங்க அவனை நான் நான் பேசுறேன். தேவையில்லாம அன்னைக்கு வந்துட்டு பிரச்சனை வந்து அன்னைக்கு நான் கெட்ட திரும்பவும் வார்த்தை சொல்றேன். போடாம வேணா எவ்வளவு வேணாலும் சரி ஆர்கியூ ப்ரோ, பண்ணிக்கோங்கப்பா. அன்னைக்கு நான் சச்சின் ஏறப்பா ஜிவிஎம் கெட்ட ஃபார்ம்ல வார்த்தை இருக்கா? ஃபர்ஸ்ட் பேசுனது யாரும் தெரிஞ்சுக்காங்க. நான் உன்னைய ஓ பேசவே ஃபர்ஸ்ட் முறை கிடையாது. பேசுறேன். நான் உன்னைய பேசவே கிடையாது. விட்டோபா அப்ப ஜிவிஎம் யார உனக்கு ஃபார்ம்ல கோவம் நான் பேசுனேன்? கூட ஆரம்பிச்சேன். சொன்னேன். நீ தான் பேச தெரியும் வா பேசலான்னு போட்டி கூப்பிட்டது யாருன்னு இந்த ஸ்பேஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் கெட்ட வார்த்தை தெரியும். யாரு சச்சின் பேசுனா? விடுறா. உன்னைய பேச எப்பா கிடையாதுன்ட்டேன். ஏன்டா யாரு சண்டை பேசுனா? போட்டுக்கிறீங்க? நான் உன்னைய பேச ஐயோ எப்பா கிடையாதுன்ட்டேன். நீ திரும்பவும் நான் தாயா சொல்றேன். நீ தப்பு தான் போட்டி விட்டுருங்கயா கூப்பிட்டு வா ப்ளீஸ்யா. பேசுவோமான்னு கூப்பிட்டது யாருன்னு இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கும் பேச நீ தெரியும் வா எதுக்குப்பா பேசலான்னு பேசுன? கூப்பிட்டது அப்புறம் யாரு? என்னைய பேசினா அப்ப கூப்பிடாம செய்வாங்க. உன்னைய பேசினேன் நீ கண்டியாடா. கான்வர்சேஷன் நான் உன்னைய பேசினேன்னா நான் உன்னை கூப்பிட்டு தான் யார்கிட்ட பேசினேன். பேசிட்டு இருந்தாரு? நான் விட்டோபாட பேசினேன். நான் லூஸ் டைமா பேசாதான் அன்னைக்கு அப்பா இருந்தபோது நானும் இதுதான் இருக்கேன். இதுதான் வந்து உருட்டு. நான் ஆமா உருட்டு இதுக்கு பேரு தான். உன்னைய நான் சமாளிக்கிற பேசினேன்னா கருத்தை. இவ்வளவு நேரம் உன்னைய பேசினேன். ஆமா நான் உன்னைய தான் பேசினேன்னு ஒத்துக்குவேன். எனக்கு உன் பேசுனது என்ன பயமான்னு கேட்பேன். நான் திரும்ப நீ தான் கூப்பிட்ட போட்டி சச்சினே கொடுத்த. கம்மு இருடா போதும்டா ப்ளீஸ்டா. விட்டோபா அன்னைக்கு ஸ்பேஸ்ல விட்டோபா இருந்தது உன்னை எல்லாத்துக்கும் முதல்ல தெரியும். ஹோஸ்ட்ல இருந்து தூக்குனா சரியா போகுது. இங்க பாரு விட்டோபா அன்னைக்கு நடந்தது இவன் திரும்பவும் வேற சொல்றேன். நான் யார் சரி ப்ரோ எல்லாரும் சாட்சி அதாவது போட்டாங்க. நான் தான் இருங்க சொன்னேன். திரும்ப வந்துகிட்டு நான் அப்பா அவனை அப்பா முட்டு இருப்பா கொடுத்தேன். இருப்பா நான் முட்டு கொடுத்து பேசிக்கிறேன். பேசுறதெல்லாம் சேது ரொம்ப ப்ரோ தேவையில்லாத வேலை. கான்செப்ட் அவர் இல்ல அவர் டைம் அவுட் அவர் பேட் அவுட் அதை பத்தி கிடையாது. இப்ப 2 பேரை கம்பேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா அப்ப என்ன சொல்லணும்? 2 பேரும் ஷேட் அவுட் அப்படின்னு சொல்லிடணும். இவ்வளவு நாள் ஏஆர்எம் வந்த காரணம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அடுத்து ஜிவிஎம் இல்லையான்னு கேட்டோம்னா ஜிவிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ப்ரோ ஒருத்தரை தாழ்த்தி கேட்டாதானே ப்ரோ இன்னொருத்தரை சொல்ல பத்தி முடியும் பேசணும். சேது ப்ரோ. என்ன ஏய் ப்ரோ சிறுத்தை குட்டி ஏஆர்எம் லூசு யாரும் கூதியாடா கேட்கலையாப்பா? நீ? அசிஸ்டன்ட் டைரக்டரை பத்தி இரு பேசும்போது சிறுத்தை அந்த குட்டி லூசு கூதியா நீ? கேட்டாதான் சொல்லுவாங்க, கேட்காமலே வந்து ப்ரோ சொல்லுவாங்க அந்த லூசு மாதிரி யோ பேசுறா. இல்ல ஏஆர்எம் இல்ல மட்டும் மென்ஷன் பண்ண கார்த்தி ஏன்பா உனக்கு பண்ண? தெரியவே தெரியாது என்னன்னு பேசாத அப்ப இரு. இப்ப இவனுக்கு டேய் மட்டும் தெரியுமா என்ன? இவன் இப்ப அங்க இவன் இருந்தான். கேட்டதுக்கு மட்டும் தான் நான் ஆன்சர் சச்சினே நீ பண்ணேன். என்ன இல்ல சொன்னன்னு நான் சொல்லவா கார்த்தி இரு. எல்லாரும் இல்ல ஊனா கார்த்தி மட்டும் நீ இரு வந்துட்டு நான் இங்க தெளிவா பாரு. சொல்றேன். இப்ப 2 பேரை பத்தி கம்பேர் டேய் பண்ணும்போது ஏஆர்எம் வந்து 2 பேருமே அசிஸ்டன்ட் ஊம்பின்னு போயிட்டாங்க. போனாங்க, விடுங்கடா தயவு செஞ்சா. அன்னைக்கு ஏஆர்எம்மும் ஸ்பேஸ்ல போச்சு, நான் 2 பேருமே நான் கௌதமும் மாஸ்டா ஓச்சு, விட்டுருங்கடா. ஒரு விடுங்கடா. வார்த்தையை 2 தெளிவா பேருமே நல்ல சொன்னேன். டேரக்டரா கோலி விட்டுருங்கடா. வுட்ல எந்த டாப் டாக்டர் ஃபார்ம்ல இல்லன்னு உன் ஸ்பேஸ்ல தான் சொன்னேன். ஏஆர்எம் மட்டும் தான் நல்ல
நல்ல டைரக்டர், நான் உன்கிட்ட தான் ஜிவிஎம் சொன்னேன். கிடையாது. இங்க பாரு பாலாஜி, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நான் வந்து இதே ஸ்பேஸ்ல நீ ஹோஸ்ட் டேய் பண்ணும்போது நான் என்ன சச்சினே நான் சொல்றேன் நான் இரு, நான் திரும்பவும் எதுவுமே மாத்திரு, நீ சொல்றேன். இதையும் சொன்ன டேய் என்னடா இதையும் சொன்ன? சொன்ன, நான் நான் ஜிவிஎம் சொல்லலாம் ஃபார்ம்ல சொல்ல இருக்கான்னு சொன்னேனடா. என்னடா லூசு மாதிரி பேசுற? நான் ஜிவிஎம் ஃபார்ம்ல தம்பி இருக்கான்னு இல்ல சொன்னேனடா. தம்பி நீ என்ன 2 தெரியுமா பேர் கம்பாரிசன் தம்பி பேசாம நான் ஒருத்தர் பேசல. இறக்கக்கூடாதுப்பா. சச்சினே இங்க நான் உன்னை ஜிவிஎம் ஜிவிஎம் ஃபார்ம்ல ஃபார்ம் இருக்கான்னு நான் அதுவே சொன்னேனடா. டாபிக் இல்லடா. அப்புறம் என்னடா சச்சினே ஒரு நிமிஷம் இரு, அதுதான் பொறுமையா ஃபார்ம். கேளு. அதை சொன்னதாண்டா என்னை முட்டு கொடுக்குறீங்க. நான் நீ தான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்லி தான்டா சொல்லிட்டு டேய் இருக்கீங்க. இருடா ஒரு ஜிவிஎம் நிமிஷம். ஃபார்ம் அவுட் ஏஆர்எம் ஃபார்ம் அவுட் நானே ஜிவிஎம் சொல்லுவேன். ஆனா 2 பேர் அவனடா கம்பேர் நான் பண்ணும்போது சொன்னேன். நான் ஜிவிஎம் ஃபார்ம்னு நான் சொன்னேன்னு அப்பா கேக்குறேன். நான் அவன்கிட்ட விட்ட பாரு பேசுறேன். அதை நான் தாம்பா ஜிவிஎம் ஃபார்ம்னு சொல்றேன். சொன்னேனா? அப்புறம்
உன்ட்ட நான் ஃபார்ம் இருக்கலாம்னு சொன்னேன்னா கேக்குறேன். என்ன தெரியுமா மேட்ரு? ஆக்சுவலா நீ வந்து 2 பேர் ஃபார்ம் அவுட்னு சொன்னதுல தப்பு இல்ல. டாபிக்ல அதுல டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு கேக்குறேன். முருகதாஸ் வந்து அசிஸ்டன்ட் போனதுக்கு அப்புறம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டான்னு சொல்றேன். நீ பேசுறியா அதுல? வா பேசுவோம். அத கம்பேரிசன் அவருக்கு ஒரு பாயிண்ட வச்சேல, அதத்தான் சொல்றேன். அதுதான் நீ கம்பேரிசன் அப்போ அந்த பாயிண்ட் தான் வச்சுட்டு அவர் வந்து இது பண்ண. நீ நான் 2 பேரும் யார் 2 பேரும் சம டைரக்டர். உண்மைடா, அது தப்புன்னு சொல்றவங்க மேல ஏறி வந்து அது இல்லன்னு சொல்லு. 2 பேருக்கு அந்த பாயிண்ட் இருக்குப்பா. நீ அவருக்கு ஒரு பாயிண்ட் இப்ப நீயே சொல்லிட்ட. அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கிரெடிட் கொடுத்து தான் நீ வந்து அவரு கேவலம்ன்ற மாதிரி பேசுற. அப்பா சூப்பர்ப்பா. இல்ல ரமணா வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொடுத்தாருல. திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றேன். உனக்கு என்விரான்மெண்ட்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுதான். ஜிஎம் ஃபார்ம்ல இருக்கான்னு நான் சொல்லி ஏஆர் முருகதாஸ் இறக்கி பேசினா தப்பு. யாருமே ஃபார்ம்ல இல்லன்னு சொல்றேன். அப்புறம் திரும்ப முட்டு கொடுக்குறான். யாருமே ஃபார்ம்ல இல்லன்னு சொல்றது தப்பு இல்ல. இவன் வந்து இந்த காரணத்தினால ஃபார்ம் இல்ல, இவன் வந்து ஃபார்ம்ல இல்லன்னு சொல்றது வித்தியாசம் இருக்கு சச்சின். இது இந்த காரணத்தினால ஏஆர் முருகதாஸ் வந்து அசிஸ்டன்ட் ரிலேட் பண்ணி பேசுறாங்க. எல்லாரும் தனித்தனி டைரக்டர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய நேம்ல இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க, ஒரு ஃபார்ம் அவுட் ஆன. இல்லன்னு சொல்லு. நீ இல்லன்னு சொல்லாத. ஆமா நான் சொன்னது தப்புன்னு சொல்லு. உனக்கும் சச்சினுக்கும் இங்க கம்பேரிசன். அப்போ சச்சின் நல்ல ஸ்பீக்கரு, ஆனா அவன் இந்த எல்லாம் பாயிண்ட்ஸ் திருடிட்டு வந்து இங்க இருந்து பேசுறான். ஆனா சையத் ப்ரோவும் நல்ல ஸ்பீக்கரு அப்படின்னு சொல்றதுல ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா ப்ரோ? இவன் என்ன ப்ரோ கமெண்ட்? சம்மதம் இல்ல, கீழ இருக்கவனுக்கு புரியும் நான் என்ன சொன்னேன்ட்டு. நீ சொல்றது அது மாதிரிதான். கிரெடிட் ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு சச்சினுக்கு ஸ்பீக்கர் கிரெடிட் கொடுக்கறதும், நீ கிரெடிட் உனக்கு கிரெடிட் நார்மலா கொடுக்கணும். வந்துட்டு அசிஸ்டன்ட் போனா கூட அந்த ஆளு ஸ்டாண்ட் பண்ணி 1ஆம் நம்பர்ல இருக்காருப்பா. முருகதாஸ் வந்து அசிஸ்டன்ட் போனவன சோத்துக்கு வழி இல்லாம இருக்காரு. அப்படி சொன்னா தப்பு. அப்படி சொன்னா அதத்தான் அவன் மீன் பண்ணது அன்னைக்கு. அப்படிதான் அதத்தான் நான் சொல்றேன். அதுதான் ப்ரோ மீன். சச்சின் உனக்கு புரியவே இல்ல. விட்டுரு. உனக்கு தான் முட்டு கொடுக்க போற. உனக்கு தான்டா புரியல. எனக்கு புரியுது. அப்படி சொல்லவே இல்ல. அப்படி சொல்லவே இல்ல. இரு ப்ரோ. சச்சினே நீ என்ன தெரியுமா, நான் இப்ப சொன்னதுதான் அதே மாதிரி. நீ நல்ல ஸ்பீக்கரா, ஆனா நீ இங்க இருந்து திருடிட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ற. இத சொல்லிட்டு சையத் ப்ரோ நல்ல ஸ்பீக்கர் ப்ரோ அப்படின்னு சொல்றதுல வித்தியாசம் இருக்கு. திருடிட்டு வந்தெல்லாம் டைரக்டர் எடுக்க மாட்டாங்கடா. திருடிட்டு வந்து கிடையாதுடா. திருடிட்டு வந்து இல்ல. கான்டெக்ஸ்ட் அப்படியே லிங்க் பண்ணிக்காத. கான்டெக்ஸ்ட் நான் சொல்ற கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோ. அதுல இருக்கிற ரிலேட்டபிலிட்டி புரிஞ்சுக்காத. கிரெடிட் திருடிட்டார்னு மனநிலையில இருக்கனாலதான் உனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வருது. நீ தாண்டா அந்த மாதிரி சொல்ற. இப்படி மாத்தி விட்டுருங்கடா. ஒருத்தன் ஏதாச்சும் கேட்டா டேக் பண்ணி விட்டுருங்க. நீ தாண்டா அப்படி பேசுற. நீ தாண்டா அது வாயால சொன்ன. உன் வாயால நீ தாண்டா அது சொன்ன. இன்புட் வாங்கி டைரக்டர் படம் எடுக்காம அப்புறம் என்ன வெளியில இருந்து ஒருத்தன் வந்தா இன்புட் கொடுப்பான். என்னடா பேசுற? சரி, அது ஏன்டா நீ ஜிவிஎம்க்கு மென்ஷன் பண்ணலன்ற? ஜிவிஎம் பத்தி அது டாபிக் வருது. ஏஆர் முருகதாஸ் தான்டா அன்னைக்கு ஃபுல் டாபிக். ஏஆர் முருகதாஸ் வந்து ஃபுல் டாபிக். இல்ல சையத் ப்ரோ, ஜிவிஎம் பெஸ்டா ஏஆர்எம் பெஸ்டான்னு கேட்டேன். இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? கம்பேரிசன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முருகதாசுடைய அசோசியேட்ஸ் பத்தி பேசும்பொழுது அப்ப ஜிவிஎம் டைம்ல அசோசியேட்ஸ் பத்தி எல்லாம் பேசல. அப்ப டாபிக் 2 பேர் கம்பேரிசன் தான். பேசணும். நாங்க தான் பேசணும். இல்ல சையத் ப்ரோ, நான் கேட்ட லிசன் பண்ணேன். அவன் வந்து இது கணிதன் பண்ண போயிட்டான்டா. எல்லா டைரக்டருமே அடுத்து இவன் அரிமான் எம்பி பண்ண போயிட்டான். அப்புறம் வந்துட்டு இருமுகன் பண்ண போயிட்டாங்க. எல்லா டைரக்டரும் பெரிய பெரிய ஹீரோ வச்சு அடுத்தடுத்த லீக் போயிட்டாங்கடா. அவர் போனதுக்கு அப்புறம் டிபின் ஃபார்ம் நான் தான் சொன்னேன். நான் சொன்னாங்க. அப்ப அதுக்கப்புறம் ஜிவிஎம் மட்டும் ஒழுங்கான்னு கேட்க அப்புறம் தான் ஜிவிஎம் ஃபைட் அவுட் நீ சொன்ன. ஆமாடா உண்மை. அதான் சொல்றேன் ப்ரோ. சரி ப்ரோ, கரெக்ட்டா தான ப்ரோ சொல்லிருக்கீங்க. அப்புறம் என்ன ப்ரோ திரும்பவும் சொல்றேன். அப்புறம் இல்ல சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் சொன்ன ஒரு பாயிண்ட், நான் அவன் சொன்னதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லல. அவன் இது ஒரு கிரெடிட்ட வந்து ஒருத்தகிட்ட கொடுத்துட்டு இதனாலதான் அவர் ஆயிட்டான்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவர் தான் நம்பர் 1 டைரக்டர் கோலிவுட்னு முட்டு கொடுத்தனாதான் சப்போர்ட். நான் உன்னைய மாதிரி உட்கார்ந்து இங்க முட்டா கொடுத்தேன். அவர் இல்லவே இல்லன்றேன். நான் வந்து ஏஆர்எம் நம்பர் 1 சொல்லவே இல்லையே. நான் ஏஆர்எம் நம்பர் 1 எப்ப சொன்னேன்? அப்போ ஜிஎம் நீ என்ன தெரியுமா, உனக்கு புரியலடா சச்சின். நான் இப்ப அதேதான் சொல்றேன் மறுபடியும். மாறி மாறி திருச்சி உட்கார்ந்து இவன் மட்டும் சொல்றான். சச்சின் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு சச்சின், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏன் சொல்லல? நீ கேட்க கூடாது. நீ கேட்டா சொல்லுவேன், இல்ல நானா சொல்லணும். நீ ஏன் சொல்லல? நீ சச்சின் இங்க ஒரே நிமிஷம். நான் வந்து ஏஆர்எம் பத்தியும் உங்ககிட்ட கேட்கலையாப்பா. ஏஆர்எம் வந்து எப்படி ஹிட் கொடுத்தாருன்னு உங்ககிட்ட கேட்டேனா? எப்படி ஹிட் கொடுத்தாருன்னு கேட்டேன் அவன்கிட்ட.
சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல ஏஆர் விட்டோபா, நீ பேசிட்டு இருக்கிறது இட்ஸ் an absolute nonsense. சேது ப்ரோ ப்ரோ நீ தான் உங்களுக்கு புரியும், ஆனா நான்சென்ஸ் முட்டு பேசிட்டு கொடுக்குறீங்க இருக்க. சேது ப்ரோ. இப்படி பயங்கரமா முட்டு குத்துனுங்கிற. அவன் ஒரு பாயிண்ட் நெகட்டிவ் மட்டும் தான் நான் மென்ஷன் பண்றேன். அவன் இல்ல சொன்னதுல இல்ல என்ன ப்ரோ இல்ல நெகட்டிவ் இருக்கு? இவங்க டாபிக் ரெண்டு விட்டுரு பேரையுமே யாருமே அடிக்கல. எங்கால் மணிரத்னை தான் போட்டு எல்லாரும் அடிச்சீங்க. அடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஜிவிஎம் பத்தி வந்துட்டு வரும்பொழுது ஜிவிஎம் ஒண்ணு பெரிய ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படின்னும் ஜிவிஎம் வந்து இன்னைக்கு எப்பா சக்சஸ்ஃபுல் ப்ரோ ப்ரோ டைரக்டர்னா அவன் அதாவது சொல்லவே சும்மா இல்லை. அப்படி உளறிட்டு நான் யாருமே உளறிட்டு ப்ரோ சொல்றத இருக்க. சொல்லல. இவன் என்ன நான் ப்ரோ இப்ப ரெண்டு ப்ரோ பேரும் சையத் ப்ரோ கம்பாரிசன் முருகதாஸ் பத்தி கேட்டேனான்னு கேக்குறான். இவன் முருகதாஸ் பத்தி நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்றான் அவன். முருகதாஸ் ஜிவிஎம் பத்தி பேசும்போது ஆ, ஏஆர்எம்க்கு ஒரு விட்டுருங்க ரீசன் விட்டுருங்க சொல்றேன். நீ இருங்க ஏஆர்எம்க்கு இருங்க ரீசன் ஏஆர்எம்க்கு சொல்றேன், ஒரு ரீசன் விட்டுருங்க ஜிவிஎம்க்கு சொல்றேன். எந்த ரீசனும் சொல்லல நீ. டாபிக்கை முடிச்சு விட்டுருங்க, முடிச்சிருங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல அது நானும் இல்ல அப்புறம் அப்படிதான் கண்டுக்கிறேன். bro இருந்துச்சு. எங்காலையும் போட்டு ரொம்ப அடிச்சீங்க விட்டோபா. அவர் அடிக்க வேண்டிய ஆளு தாங்க. இந்த ப்ரோ ஆள் பொது சையத் அவரை ப்ரோ போட்டு பழக்க வேண்டிய. இவன் என்ன ப்ரோ முருகதாஸ் ம். பத்தி கேட்டேனான்னு கேக்குறான். இவன் எதுவும் ஸ்டேபிளா இருக்கானா இல்ல இவன்? இல்ல இல்ல அவன் இல்ல அவன் முருகதாஸுக்கு அடி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ கங்கணம் கட்டிட்டு நான் வந்திருக்கான் போல திரும்பவும் தெரியுது. சொல்றேன். ஆமா சரி நீ ப்ரோ இதுல தப்பான சொல்லிட்டு தவறான இருங்க. கருத்து நான் சரி. நான் ஜிவிஎம்க்கு மறுபடியும் முட்டு சொல்றேன், இருங்க கொடுத்தேனான்னு கேக்குறேன். இருங்க. உன்ட பாலாஜி உன்ட தான் கேக்குறேன். ஜிவிஎம்க்கு முருகதாஸுக்கு நான் அடி முட்டு கொடுத்தேனா? வாங்குறதுக்காக சச்சின் டேய் சச்சினு, நான் உன்ட திரும்பவும் எப்பா கேக்குறேன். ஸ்டேபிள் நீ இருடா ஒரு நிமிஷம் இருடா, ஸ்டேபிளா ஒரு இரு. நிமிஷம் இருடா. மே நான் ஒரு ஸ்டேபிளா கேள்வி இரு கேக்குறேன். ஃபர்ஸ்ட். இரு நான் மேட்டுக்குடி ஒரே ஒரு கேள்வி மனப்பான்மையா கேக்குறேன். சேது ப்ரோ? ஸ்டேபிளா இரு. மேட்டுக்குடி மனப்பான்மையா? ஜிவிஎம்க்கு நான் முட்டு கொடுத்தேனா? சச்சினு நான் ஒரே ஒரு ஜிவிஎம்க்கு நான் கேள்வி முட்டு கேக்குறேன்டா, கொடுத்தேனா? ஒரே ஒரு கேள்வி. ஜிவிஎம்க்கு நான் முட்டு கொடுத்தேனா? எஸ் ஆர் நோ? இரு, நீ முட்டு கொடுக்கல, அப்புறம் இரு கொடுக்கல. இரு அப்புறம் இரு வந்துட்டு நீ என்கிட்ட வந்துட்டு அவரு இது இன்டைரக்ட் விட்டோபா முட்டு கொடுத்த, இன்டைரக்ட் விட்டோபா முட்டு கொடுத்த, விட்டோ இன்டைரக்ட்லாம் இன்டைரக்டா கிடையாது. முட்டு கொடுத்த. திரும்ப திரும்ப சொல்லாத ஆ? ஒரு விஷயத்த சொல்லிட்டதா திருச்சி பேசுறதே முதல்ல தப்பு. விட்டோபா நீ இது தெரியலையே, வரைக்கும் உடைச்ச நான் பர்னிச்சர் தப்பாலாம் போதும். பேசல. நீங்க தான்டா இதுக்கு மேல புழுகாதீங்க, சும்மா பர்னிச்சர் இப்படி மேல பிளான் கை பண்ணாதீங்க. வச்ச என் மொத வாயில டெட் ஒரு பாடி பொய் நீ வராது, தான். வராது, ப்ரோ வரவும் வராது. என் வாயால ஒரு பொய் ஜிவிஎம் வராது, பத்தி திருச்சி நான் முட்டு பேச கொடுத்து மாட்டேன். என்னடா வேணா பேசுனீங்க? இருக்குவாங்கப்பா, நீ ஏதாச்சும் பொய் சொல்லியிருந்தா இவன் எவனா இந்த கீழே லாஸ்ட் ஒரு சொல்லுப்பா. மணி நேரமா என்ன விட்டோபா இவன் விட்டோபா இந்த எங்க இருக்க? லாஸ்ட் ஆபீஸ் ஒரு மணி நேரமா போயிட்டியடா? என்ன பண்றீங்கன்னு நான் சொல்லவா? ஆமா இவன் வந்துட்டு எலைட் மனப்பான்மையில பேசுறான். இவன் வந்துட்டு படிக்க தெரியாதவன் அப்படி சொல்றான். டேய், நான் அந்த அந்த இல்லடா பாயிண்டே நான் இல்லடா கொண்டு வரல நான் சச்சினு. சொல்றேன்டா. நான் அது சும்மா நான் டேய் பண்ணுக்கு தான் அவங்ககிட்ட அது நீ சொல்லுவேன்னு தெரியும் ஃபன்னுக்கு உனக்கு. சொல்லிட்டு போடா. நான் ஜீவனுக்கு முட்டு கொடுத்தேனான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு பதில் சொல்லிட்டேன். ஏஆர் தாஸ் பத்தி நெகட்டிவா சொன்னேன். இன்டைரக்டா முட்டு கொடுத்தடா, இன்டைரக்டா இன்டைரக்டா முட்டு அது நீ கொடுத்தன்ற. எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் விட்டோபா? நீ ஏன் அப்படி இல்ல நினைச்சுக்கிட்டு நீ நான் நான் எடுத்துக்கிட்டா என்னடா அதுக்கு பண்ண அவன் பொறுப்பு முடியும்? கிடையாது இல்ல இல்ல, விட்டோபா. அது நான் அந்த எடுத்துக்கிட்டதுல ஸ்பேஸ்ல இருந்தேன். சையது ப்ரோ, நீங்க நான் ஒரு அந்த நிமிஷம் பேச ஸ்பேஸ்ல நீ விடுங்களேன். இருந்தேன். அவரை நீங்க பேச இருங்க ஒரு விடாம நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட் நான் பேச திரும்பவும் விட்டுருங்க. சொல்றேன் சையத் ப்ரோ. ஒரே ஒரு ப்ரோ பாயிண்ட பேச இன்னைக்கு விட்டுருங்க. கோலிவுட் டாப் ஒரே ஒரு டேரக்டர்ஸ் பாயிண்ட பேச எல்லாருமே விட்டுருங்க. சேச்சுரேட் இல்ல ஆயிட்டாங்க. நான் அப்பதான் சொன்னேன். இவ்வளவு சீரியஸ் எல்லாம் ஆகாதீங்க. ஃபன்னா பேசுங்க. எதுக்கு இது சில நேரம் இவ்வளவு ப்ரோ சண்டை போடும்? அவன் இல்லாததை இவ்வளவு இல்லைன்னு தூரம் பேசுறான். பேசுறாங்க ப்ரோ. இல்ல இல்லாதத இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் கோவம் வரும். எந்த சேது சாதாரண சேது டாபிக்கா உங்களுக்கு வேணாலும் இன்னும் இருக்கலாம் இல்ல கான்டெக்ட் ப்ரோ, இல்ல. அதுக்கு உனக்கு புரிய பேசி உங்களுக்கு அதை என்ன புரிய வச்சிடலாம். அதுக்கு கான்டெக்ட் வந்து சில உனக்கு நேரம் இவ்வளவு புரியல சண்டை ப்ரோ, தேவைப்படுது. சையது ப்ரோ. நான் சொல்றது விட்டுருங்க. என்னன்னா நான் வந்து ஜிவிஎம்க்கு இன்டைரக்டா என்ன முட்டு கொடுத்தேன்னு அதையும் சொல்ல மாட்டான். இவன் வந்துட்டு அதுதான் நான் சொல்ல சரி விடுடா, நீ சொல்லு பேச விட சொல்லு நான் மாட்டீங்களே. மியூட் போறேன். நீ பேசலன்னா நான் சைடு மியூட் ப்ரோ வந்து சரி நான் மியூட் பேசுறாரு. போறேன். ஆ, ஆ. இப்போ ரெண்டு பேருமே நல்ல டைரக்டர்ஸ்ரா, ஓகேவா? ரெண்டு பேருமே பீக்ல இருந்துட்டீங்க, ஓகேவா? ரெண்டு பேருமே, ஆனா ஒருத்தர் வந்து பயங்கரமாவே சாதிச்சிருக்காரு இந்தியா லெவல்ல, ஓகேவா? அது மேட்டரே இல்ல. நான் நீ கேட்டது யாருடா பெரிய முதல்ல வந்து ஏஆர் மணிரத்னமுக்கு ஏஆர்எம்க்கு கம்பேரிசன் சும்மா போயிட்டு இருந்தது. டாபிக் ஆரம்பிச்சது அப்படி இல்லை, ஆனா நடுவில் வந்து மணிரத்னமும் ஏஆர்எம்மும் வந்துருச்சு, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஏஆர்எம்மையும் மணிரத்னமையும் கம்பேர் பண்றது தப்பா? ரெண்டு பேரும் வேற வேற லீக் இந்த சென்ஸ், வேற வேற ஜென்ரேஷன்ல வந்தவங்க, அவங்களை கம்பேர் பண்ணாதான் நீங்க. வேற வேற சரிடா, அப்ப வேற ஜிவி வேற லீக்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கவே மாட்டேன். வேற வேற லீக்ன்றது நீ இல்ல, மணிரத்னத்துக்கும் இன்னொருத்தங்க சொன்னாங்க, கனி அதுக்கு ப்ரோ சொன்னாரு, அதுக்கு கனி ஏன்ட்ட ப்ரோ சொன்னாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? இதை நீ என்கிட்ட அது கேட்க நான் கூடாது. டேய் இருடா, நான் சொல்லிடுறேன். நான் டாபிக் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்டா. டாபிக் ஃபுல்லா சச்சின் எக்ஸ்பிளைன் பேசுனதை பண்ணிட்டு மட்டும் நீ சொல்லு போதும். டாபிக் எல்லாம் சரி நீ ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணி வர. ஒண்ணு கிழிக்க தேவையில்ல. சச்சின் நீ பேசுறத பத்தி மட்டும் சச்சின் பேசு. பேசுனதுதான் வர, நீங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. இது என்னது? இப்போ இந்த மாதிரி வந்துதா கம்பேரிசன் வந்து ஜிவிஎம்க்கும் ஏஆர்எம்க்கும் வச்சேன். அப்ப நீ என்ன வந்து சொன்னா, ஆமாண்டா ரெண்டு பேருமே சம டேரக்டர்ஸ்ரா, ஆனா ஏஆர்எம் வந்து ரெண்டு பேருமே டிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ அப்படிதான் மீன் பண்ணுன. ஆனா நீ என்ன சொன்னா, ஏஆர்எம்க்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போனோன்னே டிப் ஆயிடுச்சுடா, ஜிவிஎம்னு கேட்டதுக்கு ஆமா அதுவும் டிப்புன்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்த வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறதுனால அவன் வந்து இருந்தான், அதுக்கப்புறம் அவன் விழுந்துட்டான். இவன் வந்து என்னவோ சிங்கிளா வந்து அந்த ரெண்டு கம்பேரிசன் அப்போ இதை நீ மீன் பண்ணது அப்படிதான் வரும். சிங்கிளா வந்து இங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் திரும்பவும் கேக்குறேன்டா, எந்த டைரக்டரா சிங்கிளா? எல்லாருமே அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கிரெடிட் கொடுக்குறாங்க. நான் ஜிவிஎம் தனியாவே போராடி இந்த இடத்துல வந்து நின்னாருடா அப்படின்னு ஜிவிஎம்லாம் கிரெடிட் கொடுத்தாங்களா சொல்லாத. டேய் நீயா எடுத்துக்கிறடா. நான் அவனு பேசினா அதுக்கு நீ ஒரு கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறடா. திரும்பவும் நீ பேசுற கான்ஃப்ளிக்ட் அதுதான்டா மீன் பண்ணுது. எப்படி அது மீன் பண்ணலன்ற? இது சரி, இந்த முருகதாஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கான்ஃப்ளிக்ட் நான் மட்டும் தான் பேசினேன்னா நீ இங்க இருக்க கீழே இருக்க யாருமே அது ஃபீல் பண்ணதே இல்லை. எல்லாருக்குமே தெரியும்டா. இது பேசுனது வந்துட்டு நீ வந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்ட, ஜிவிஎம் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் துணை இல்லாம தான் ஜெயிச்சாரு நான் உன்கிட்ட சொன்னேன்னா. டி
2 பேர் கம்பாரிசன் இருக்கு. ஒருத்த வந்து அதை பண்ணி ஜெயிச்சான்னு, இன்னொருத்தருக்கு எதுவுமே சொல்ல, அவர் தோத்துட்டாரு, அவ்வளவுதான். இவர் வந்து இதனால தோத்துட்டாரு, ஃப்ராட் பண்ணி தோத்தாருன்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு ரீசன்னால தோத்தாரு, சையத் ப்ரோ நீங்க தோத்தாரு. பேசுங்க ப்ரோ. நான் ஃப்ராட் பண்ணி தோத்தாரா? நான் அது ஒரு கான்டெக்ஸ்ட் தான் சொல்றேன்டா, ஒரு கான்டெக்ஸ்ட்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்டா. ஒரு அசிஸ்டன்ட் தப்பான டைரக்டருக்கு கான்டெக்ட்டா வேலை வாங்கி டேய். தப்பு தப்பா அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா சொல்லிட்டு இருக்கடா. இன்க்ளூசிவா டீம்ல வச்சிட்டு இருக்கிற ஆட்கள்கிட்ட இன்புட்ஸ் வந்துட்டு வாங்கி டிஸ்கஷன் பண்றதுக்கும் திருடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. எப்பா நீ நீ வந்து உனக்கு irrelevant-ஆ புரியவே பேசிட்டு இல்ல. இருக்கிற. கான்டெக்ஸ்ட்னா என்ன தெரியுமா? யோ தப்பான கான்டெக்ஸ்ட் என்ன கான்டெக்ட் தெரியுமா? கொண்டு நீ வந்து அதே எப்படியா வார்த்தையை கான்டெக்ட் எடுத்து ஏத்துக்க இதுல முடியும்? போட்டுக்க கூடாது. வார்த்தையை எடுத்து இதுல போட்டுக்க கூடாது. நான் கான்டெக்ஸ்ட மட்டும் தான் மீன் பண்றேன் இல்ல தவிர இல்ல இதே இல்ல வார்த்தையை இல்ல எடுத்து இதுல போட்டுக்க கூடாது. நாட் டேய் அன் நீ ஐடியல் தப்பா எக்ஸாம்பிளரி. நீ சொல்றடா. தப்பான எக்ஸாம்பிள கோட் பண்ற, தப்பான கண்டெக்ஸ்ட சொல்ற, எல்லாமே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற. அதாவது சரி, அசிஸ்டன்ட் போல் வச்சிருங்கப்பா. டைரக்டர்ங்கிறது நீங்க டீம்ல போல் இருக்கக்கூடிய வச்சிருங்க. நான் கேளு. தப்புன்னா நான் ஒத்துக்கிறேன். போல் போட வைங்க மேல. வைக்கிறது பூல கீழே வைக்கிறதெல்லாம் இருக்கிற பேசுவோம். இரு இரு கீழே இரு இரு இருக்கிற சொல்லட்டும். இருடே ஆ, விட்டோபா, நான் சொல்றது கேளு. முதல்ல ஒரு விஷயம் விளங்குங்க. தாம் தூம்னு குதிக்காத. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிறது டீம்ல ஒரு ஆளு, இன்க்ளூசிவா டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஒரு கதைனாலோ ஒரு முடியலடா. காட்சி அமைப்புகள்னாலோ இது நடக்கும். அதை வந்து திருட்டுன்னு சொல்ல முடியாது. நீ அதுக்கு சரி ப்ரோ, எக்ஸாம்பிளா சரி ப்ரோ. நான் ஃப்ராடுங்கிறத திருடு கொண்டு என்ன வர்றது ப்ரோ இருக்குதா இல்லையா? இருக்குங்க. ரொம்ப தப்பு. கான்டெக்ட் ரொம்ப மீனிங்க்கும் ரொம்ப வேர்டு அப்படியே எடுத்து ரொம்ப ரெப்ளிகேட் ரொம்ப பண்றதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கு. ரொம்ப நீ தப்பு. ரெப்ளிகேட் இல்ல இல்ல பண்ணிட்டு நீ கோட் பண்ண எக்ஸாம்பிளே தப்பான எக்ஸாம்பிள். கான்டெக்ட் irrelevant to the context. வாட் யூ ஹவ் கோட்டட் இஸ் நாட் அன் ஐடியல் எக்ஸாம்பிளரி. புரியுதா உனக்கு? நீ தப்பான விஷயத்த பேசிட்டு சரிப்பா. இருக்கிற. இன்னொரு அவன் எக்ஸாம்பிள் சொல்லவா? நீயும் திருட்டு சச்சினும் சூப்பர் இதெல்லாம் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ். நீயும் சச்சினும் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். ரீசெண்ட் டைம்ல வந்து சச்சினும் நல்லா பேசுறதுல, நீயும் நல்லா பேசுறதுல. சச்சின் ஏன்னா அந்த டைம்ல வந்து இந்த சோர்சஸ் மற்ற சோர்சஸ் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை பேசினா, அதனால அவனுக்கு நல்லா இருந்தது. இவர் வந்து இப்ப ஏதோ கெட்டு போயிடுச்சு தப்பு. அப்படின்றது அகைன் தப்பு. அகைன் என்ன தப்பு. ப்ரோ நீ ஏதோ தப்பு? கேளு இதுவும் கேளு நான் கேளு. திருடனும் இல்ல சொல்ல, இல்ல இல்ல சோர்ஸ்ன்னு இல்ல இல்ல. அசிஸ்டன்ட் So, டைரக்டர் மாதிரி அப்படியெல்லாம் புரிஞ்சுங்க. ஏதோ அப்படியெல்லாம் ட்ரை கிடையாது. பண்றான் அப்படியெல்லாம் அவன். கிடையாது. அவன் ஏதோ சினிமா ட்ரை வந்து பண்றான். ட்ரை சினிமா பண்ணட்டும். வந்து ரைட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இது இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். லோகேஷ் எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, லோகேஷ் கனகராஜ் வித் திஸ் கை, அவன் பேர் என்னது, நம்மாளு ரத்னா, வித்தவுட் ரத்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் இப்படி மாறி இருக்குது, வித் ரத்னா ப்ராசஸ் இப்படி இருந்து அப்படின்னு பேசுறது அது வந்து பேசுறது சம்பளம் உலகத்துல கொடுத்து, எல்லாருமே பேசுவாங்க. ஆமா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சு அவங்களோட சேர்ந்து ஒரு கோயலேஷன் நடக்கும். ஒரு 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 அவங்க 2 பேரும் சேரும் போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அந்த மாதிரி முருகதாஸ் வித் த கெமிஸ்ட்ரி, அதாவது வந்து 10 நிமிஷம் அடிக்க ஆனந்த் சங்கருக்கும் முருகதாஸுக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி, அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ், அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் வேற மாதிரி ப்ரோ இருக்கும். உதாரணமா பட் இருங்க இருங்க, துப்பாக்கியில இருந்து அந்த அது வெயிட் ஓகே. அப்படிங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட்லி வந்து அத அக்ரீட் அசிஸ்டன்ட் ப்ரோ. சொல்றதுதான் டைரக்டர். அத கம்ப்ளீட்லி சொல்றது அக்ரீடு. இது இத நீ திருட்டு தனியா கிடையாது. ஒருத்தனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, திருட்டு தனியா கிடையாது. இதுக்கு வர்ணிச்சுக்கோ. பேரு தனியா திருடுங்கிற இருக்கும்போது வார்த்தையை நீ வர்ணிச்சுக்கோ. சொன்னதை முதல்ல 2 வாபஸ் பேரு வாங்கு. நீ கம்பாரிசன் அப்போ இதை வர்ணிக்கிறது தப்பு. அவன் தனியா சொல்லாதத நீ இருக்கும்போது சொல்லியிருக்க. தனியா நீ அவரை முதல்ல பத்தி பேசும்போது வர்ணிச்சுக்கோ. என்ன சச்சின் வேணா சொல்லாதத நீ சொல்லியிருக்க. முருகதாசன் அசிஸ்டன்ட் திருட்டுன்னு சொல்லியிருக்க நீ. டைரக்டர்ன்றது அத வந்துட்டு எல்லாருமே பேசுறதுடா. நான் பேசக்கூடாது நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் இல்ல, யார் வேணா பேசலாம். அது இங்க கீழ இருக்க ம். நிறைய பேருக்கும் அந்த கதை தெரியும். அவங்கவுங்க தனித்தனியா பெரிய டாக்டர் திருத்த ஆயிட்டாங்க. புரியுதா உனக்கு? ராஜ்குமார் இல்ல பெரியசாமி, அதுதான் இல்ல மேட்டர். சேது ப்ரோ, ராஜ்குமார் இருங்க இருங்க இருங்க. பெரியசாமி, நான் இப்ப ஆனந்த் உங்களுக்கு ஒண்ணு சங்கர், டி புரியவே இல்ல. சந்தோஷ். சச்சினு நீ ஏஆர்எம் பத்தி அந்த மாதிரி சொல்லிக்கூடா, தப்பே இல்லடா. சங்கர் இருக்காரா இல்லையா? சொல்லிக்கோ. இப்ப சங்கர் வந்து அது உண்மையே சுஜாதாவோட வச்சுக்கோ, இருக்கும்போது அது ஒரு உண்மைதான்னு ப்ராசஸ் வச்சுக்கோ, இருக்கும். சொல்லிக்கோ. சுஜாதா ஆனா சுஜாதா அத நீ இல்லாம வேற ஜிவிஎம் ஆளோட கூடயும் சேரும் ஏஆர்எம் போது ஒரு கூடயும் ப்ராசஸ் இருக்கும். கம்பேரிசன் வரும்போது சொன்ன பத்தியா, அதுதான் தப்புன்னு சங்கர் நான் மீன் சுஜாதா பண்றேன். எல்லாமே வேஸ்ட்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமா அது நீங்க என்ன சொல்லிக்கோ. சொல்றீங்க? சொல்லு அது சொல்லு இருங்க சொல்லு. இருங்க. இப்ப ராஜமௌலியையும் சங்கரையும் கம்பேர் பண்றேன். இப்ப 2 பேரும் ஒரு காலத்து தேட விட்டாங்க. ஆனா நான் சங்கருக்கு மட்டும் அவங்க அப்பா இல்லாதனால போய் அந்த சுஜாதா இல்லாதனால போயிட்டாருன்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஆமா அதான் கம்பேரிசன்ல உண்மை. ஆமா ஆமா இதெல்லாம் ஆமா, அது ப்ரோ எவிடென்ட்டா சுஜாதா தெரியுது. இல்ல, அது இருங்க இருங்க. இல்லன்றத எவிடென்ட்டா சேது ப்ரோ தெரியுது. தெரியுறத எவிடென்ட்டா சொல்லல தெரியுது. ப்ரோ. இருங்க இருங்க. ராஜமௌலிக்கு அவங்க ஆமா அப்பா ஆமா. போனாலும் அவர் அவுட்டு தான். இப்ப 2 பேரும் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் ம். 2 பேரும் கம்பேரிசன் பேசும்போது சங்கருக்கு சுஜாதா இல்லாதனால அவுட்டுன்னு சொல்லிட்டு, அப்ப ராஜமௌலி மட்டும் நல்லா எடுக்கிறாங்க கேட்டா நல்லா எடுக்கலன்னு சொன்னா ஊர் ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு உலகமே ரீசன் ஏத்துக்கும். கொடுக்குறீங்களா? ஆமா. ஏத்துக்கிறது உண்மைதான்ப்பா. அது இல்ல, ஏத்துக்கணும். பாயிண்ட் ராஜமௌலி வைக்கும்போது அவருக்கு ஒரு டாபிக்கே ரீசன் கொடு. பேசல அன்னைக்கு. அப்படின்னா நீ சொல்ற எக்ஸாம்பிள் ப்ரோ படி சேது முட்டு முட்டு ராஜமௌலி முட்டு முட்டு டாபிக் கூடாது. இன்னைக்கு பேசல. பேசியிருந்தா சொல்லியிருந்திருப்பான். சரி ப்ரோ, ஜிவி உனக்கு பா, திருட்டு அவனுக்கு நான் கருத்து சொல்றேன்ல, நிறைய வேணுமே இருக்கு. பண்றல. விட்டவா அவனுக்கு வேணுமே இல்ல பண்றான். இல்ல ஐடியாலஜியே இல்ல அந்த இல்ல மாதிரி தான் இல்ல இருக்கு. இல்ல, விட்டு ஐடியாலஜிலாம் ஐடியாலஜி அந்த கிடையாது. மாதிரி தான் இருக்கு. சி ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு நல்ல ஜிவிஎம்க்கு என்னன்னா கண்டென்ட்டே சேச்சுரேட் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இப்ப சொல்றேன். ஜிவிஎம்க்கு ப்ரோ எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுதான் கொடுத்தாலும் சையது ப்ரோ. ஜிவிஎம்க்கு நீ 100 கம்பேரிசன் அப்போ அசிஸ்டன்ட் இத டைரக்டர் மாதிரி கொடுத்தாலும் சொல்றதுக்கும் தனியா ஒருத்தரை சேச்சுரேட் மீன் ஆயிடுச்சு. பண்ணி அவருக்கு சொல்றதுக்கும் அவருக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. போலீஸ் நான் காதல் ஃபர்ஸ்ட் போலீஸ் காதல் இல்ல இதை நான் தாண்டி ஃபர்ஸ்ட் வேற பாயிண்ட் எதுவுமே வந்துட்டு சையத் ப்ரோ, யோசிக்க நான் ஃபர்ஸ்ட் தெரியல. பாயிண்ட் கொண்டு வந்ததே நோ கம்பேரிசன் தான். அப்புறம் கம்பேர் பண்ணும்போது சொல்லாத, கம்பேர் பண்ணும்போது சொல்லாத, க்ளவுன் மாதிரி பேசிட்டு இருக்கான் உட்காந்து. ஆமா ஆமா ஆமா, என்னது அவ்வளவுதான் கம்பேர் மேட்டர். பண்ணும்போது தான் அன்னைக்கு என்னது கம்பேரிசன் நடக்கலையாப்பா? 2 பேருக்கு டேய் என்ன கேட்டேன் கம்பேர் நான்? பண்ணாதன்றதாண்டா என் டாபிக். நீ கம்பேர் வந்து பண்ணாதேன்னா முருகதாஸையும் ஜிவிஎம்மையும் சங்கர் கம்பேர் மாதிரி பண்ணாத. ஏஆர்எம்மையும் இவர் கம்பேர் இது மாதிரி பண்ணாத பண்ணிட்டு வந்தாரு, அண்ணா அதுனா என்னது? கம்பேர் பண்ணாத. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாரு,
வந்தாரு, இவர் இந்த இல்ல ப்ரோ மாதிரி இல்லன்ற இங்க மாதிரி தான் பாருங்க மீனிங். எவ்வளவு ட்விஸ்ட் பண்றான் பாருங்க.
அசிஸ்டன்ட் ட்விஸ்ட்லாம் டைரக்டர் இல்ல, வச்சு நீ ஜெயிச்சவரை சொன்ன மீனிங்கே இல்ல அதுதான். என்ன சொல்றான்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஜெயிச்சவரை ஏன் வந்து தனியா போராடி ஜெயிச்சவரோட கம்பேர் பண்றேன் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இன்டைரக்டா நீ அதுதான்டா மீன் ஆகும். டேய் என்னடா புரியுது உனக்கு? மீன் ஆகுங்கிறது வேற, ஒருத்தன் இன்டென்ஷனலா மீன் பண்றது வேற. நீயா அப்படி அவன் புரிஞ்சுக்கிட்ட, இன்டர்நேஷனலா நான் அதுவா அப்படி மீன் டாபிக்? பண்ணல. இப்போ அவன் இன்டர்நேஷனலா மீன் பண்ணானா இல்லையான்றத டாபிக். ஐயோ இப்போ சாமி அவன் சொன்ன உனக்கு அந்த வார்த்தை தான் டவுட் டாபிக் இங்க. உனக்கு அந்த டவுட் இருந்தா அன்னைக்கே கேட்டிருந்திருக்க வேண்டியதானே. இல்லடா நான் நான் அன்னைக்கே அவன்கிட்ட கேட்டனே ப்ரோ. அன்னைக்கே சச்சின் கிட்ட கேட்டேன். ஜிடிஎம்மோட அசோசியேட் என்னன்னு கேட்டியா? அதுக்கு பதில் சொல்லிருப்பான். அன்னைக்கே இந்த பிரச்சனை நடந்தது. அன்னைக்கே என் வாய் இப்படிதான் அடிச்சீங்க ரெண்டு பேரும் வந்து. தூக்கி பேசினேனா ஜிவிஎம் அன்னைக்கு எங்கேயாவது நான் தூக்கி பேசினேனா? இதுக்கு பதில் சொல்லு. ஜிவிஎம் ஃபர்ஸ்ட் நான் தூக்கி பேசினேனா? புரியுதா உனக்கு? ஒருத்தனை ரீசன் ரெண்டு பேர் கம்பாரிசன். ஃபர்ஸ்ட் இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். இவன் வந்து இந்த ட்ரக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டான். இல்ல நான் ட்ரக் எப்பா ட்ரக்னு சொன்னா நீங்க அதை எடுத்துன்னு வந்து திருடன் வந்து சேர்த்துருவீங்க. அதை விட்டுரு. வேற என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம்? ரெண்டு பேர் ரன்னிங் ரேஸ் ஓடுறானுங்க. இவன் வந்து சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா ஃபிட்னஸ்க்கு காசு இருந்ததுனால ஃபிட்னஸ் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிச்சான். எல்லாமே தப்பு நீ சொல்றது. ஃபேரான ஒரு தப்பு. நீ என்ன வேணா நீ சொல்லி ஐடியாலஜியே தப்பு ப்ரோ. தப்பு தப்பு நீ சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே இல்லீகல். நீ சொல்லிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இல்லீகல். திருட்டு, ட்ரக்ஸ், சப்ளிமெண்ட் இல்லீகல் 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 இல்லீகல். சப்ளிமெண்ட் எந்த ஊர்ல இல்லீகல்? சப்ளிமெண்ட் எந்த ஊர்ல இல்லீகல்? யூஸ் பண்ணி டைரக்டர் ஜெயிக்கிறது பெருமாடா. எது ப்ரோ? ஆனா கீழ இருக்கவங்க உன்னை மெண்டல் நினைப்பாங்க. இல்ல நீ இல்லீகலான விஷயத்தையே ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீமோட சேர்ந்து சப்ளிமெண்ட் எந்த ஊர்லப்பா இல்லீகல்? எனக்கு சொல்லுங்கப்பா. நான் தெரிஞ்சுக்கிறேன். சப்ளிமெண்ட் எந்த ஊர்ல இல்லீகல்? இல்ல இல்ல ட்ரக்ஸ்னு சொன்ன அதுக்கப்புறம் தான் நான் மாத்திட்டு சப்ளிமெண்ட்ஸ்ன்ட்டேன். அப்புறம் ஏன் இப்ப டாபிக் பண்றேன்? நான் என்ன கேக்குறேன், நீ காசு அவங்க பாயிண்ட் எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. அவர் சப்ளிமெண்ட்ஸ் இல்லீகலா சுரேந்தர் ப்ரோ? கேட்டுக்கோங்க. ஊக்க மருந்துலாம் எடுத்து அத்லெட்ல ஜெயிச்சா சப்ளிமெண்ட்ஸ் இல்லீகலா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஊக்க மருந்து வேற, அது ட்ரக்ஸ். ஓகே, சப்ளிமெண்ட்ங்கிறது ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டு தான் சப்ளிமெண்ட்ஸ் என்ன கேட்டுக்கோ. சச்சினே தப்பான எக்ஸாம்பிள் தான் கோட் பண்ணிருக்கீங்க. திருட்டு இப்போ நீ நான் கேக்குறது பதில் சொல்லுப்பா. சப்ளிமெண்ட்ஸ் இல்லீகலா? அதுக்கு பதில் சொல்லு. திருட்டு திருட்டு இப்ப சப்ளிமெண்ட்ஸ் தான பேசணும். அசோசியேட் டைரக்டர் கூட்டு வர்றதுங்கிறது முதல்ல பெருமை, அது தெரிஞ்சுக்கோ. சரி ஓகே, சப்ளிமெண்ட்ஸ் பெருமையா? சப்ளிமெண்ட்ஸ் பெருமை தானே? சப்ளிமெண்ட்ஸ் பெருமை தானே? சப்ளிமெண்ட்ஸ் தான் பெருமையா இல்லைன்னு எனக்கு தெரியல. நீ சொல்லுங்க. நீ எல்லாம் ரைட்டிங் ப்ராசஸ பத்தியே நீ பேசு. எதுக்கு நீ சப்ளிமெண்ட் அங்க போற? எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு எங்கேயோ திருட்டு இருட்டுலாம் நீ வந்துட்டு போய்கிட்டு இருக்கிற. சச்சின் நல்ல ஸ்பீக்கர் செய்யுது. சினிமாலேயே பேசு. நீ இங்கேயே எக்ஸாம்பிள் இருக்குது. சினிமாலேயே பேசு. நீ அசோசியேட் டைரக்டர் வச்சு நீ பேசுறது எல்லாமே நீ தப்பா தான் பேசிருக்க. திருட்ட உதாரணமா கோட் பண்ண. அசோசியேட் டைரக்டர் அத தப்பு நீ முதல்ல சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் அத சொல்லு, நான் இத சொல்றேன். நீ முன்னாடி கோட் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தப்புன்னு ஒத்துக்கோ. சப்ளிமெண்ட் பாயிண்ட்க்கு நான் வர்றேன். இதுக்கு முன்னாடி நீ கோட் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிள்ஸ் தப்புன்னு வெச்சுக்கோ. ஆமா, நான் தப்புனே ஒத்துக்கிறேன். இப்போ நான் சப்ளிமெண்ட் இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, அது கரெக்ட்டா? சேது ப்ரோ, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா அத்லெட்டிக்ஸ்ல வந்து சப்ளிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அதோட லீகல் டேர்ம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் கருத்து சொல்ல விரும்பல. சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அத்லீட்ல வந்துட்டு எப்படி எடுத்துக்கறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் கருத்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் தெரியாதா? சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது வந்து பாடி பில்டிங்ல எப்படி எடுத்துக்கறாங்க, அத்லீட்ல எப்படி எடுத்துக்கறாங்கன்னு அது எனக்கு தெரியாது. ஹார்லிக்ஸ் கூட சப்ளிமெண்ட் தான், காம்ப்ளான் கூட சப்ளிமெண்ட் தான். அதாவது செய்யது சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்ல தேவையான நியூட்ரிஷனை கிடைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறது. ஓகேவா? அந்த நியூட்ரிஷன் வேற சோர்ஸ் மூலமா எடுத்துக்கிறது. இந்த டெஃபினிஷன்லாம் வந்து ஓகே. இந்த டெஃபினிஷன்லாம் ஓகே. ரைட்டிங் ப்ராசஸ்ல அசோசியேட்னு டான்ஜிபிளான ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளே தேவையில்லை. என்னன்னு தெரியாது போலயா? எல்லா வார்த்தையும் எடுத்து இது மாதிரியே தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லுவாரு போல. திருட்டுன்னு சொல்லிட்டு நீ வந்து இவன் திருடி ஜெயிச்சான், திருடாம ஜெயிச்சான் திருட்டியே புடிச்சிட்டு இருக்காத. நான் சப்ளிமெண்ட்ஸ் சொன்னல, அத பத்தி பேசு. அது நீ சொன்னது தப்பு தானே. சப்ளிமெண்ட்ஸ் பத்தி பேசு. ஏஆர்எம் வந்து திருடி ஜெயிச்சான் சச்சின் சொன்னானா? சொல்லவே இல்ல. சப்ளிமெண்ட்ஸ் பத்தி பேசுப்பா. என்னப்பா நீ அத போட்டு விட்டுட்டு வேற எதுக்கோ போயிட்டு இருக்க? ரைட்டிங் ப்ராசஸ் வச்சு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஒரு படத்துல போட்டு
ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து படம் எடுத்து ஜெயிக்கிறதுல உனக்கு என்ன அசிங்கத்தை கண்ட? நீ எதுக்கு டோப்பிங் டெஸ்டோட நான் அசிங்கம்லாம் சொல்லல. இங்க இருப்பா சச்சினு, இரு ட்ரக்ஸ் திருடு சப்ளிமெண்ட்ரின்னு எதையா உருட்டிட்டு கிடக்குற. நேரடியா பதில் சொல்றா. வெட்டு ஒண்ணு நேர்மையா உங்களுக்கு தான் பேச தெரியல, நேர்மையா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தெரியல, ஐடியாலஜியே தப்பா இருக்கு. மேல் தோட்டா அது மேல் தோட்டா, வெட்டு ஒண்ணு துண்டு விட்டோபா. மேல் தட்டு மேட்டுக்குடி கேளு. டேய் மேட்டுக்குடி, நான் சொல்றத நீ கேளுடா விட்டோபா. அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு ஜெயிக்கிறதுல நீ என்ன அசிங்கத்தை கண்டுட்ட? அதுக்கு பதில் சொல்றா. அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஜெயிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சுரேந்தர் ப்ரோ, சுரேந்தர் ப்ரோ உங்ககிட்ட நியாயத்தை கேக்குறேன். சுரேந்தர் ப்ரோ இருங்க, தப்பே கிடையாது, அவங்க சொல்றாங்க தப்பு கிடையாது. அசிஸ்டன்ட் அதை இவன் அசிங்கமா பாக்குறேன். நான் ஒரே ஒரு நியாயம் கேக்குறேன். பாக்குற நீ இல்ல நான் என்னப்பா கேள்விக்கு பதில் சொல்றா. சொல்ல விடுங்கப்பா, இருங்கப்பா. நீங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாமே தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா உன்னை எப்படி வந்து நான் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். அதுக்கு தான் நான் இன்னொருத்தங்கிட்ட யார்கிட்ட சொல்றேன். ஆமா, திருட்டுன்னு போய் சொல்லு இன்னொருத்தன்ட்ட. அவர் சொன்னானா ஏஆர் முருகதாஸ் சரி சரி, நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன், சொல்லுங்க. திருடுனாருன்னு சொன்னானா? ராங் எக்ஸாம்பிள் சுரேந்தர் அப்பா நீ இருப்பா, ஏன் இப்படி ட்ரிகர் ஆயிட்டு இருக்க? நீ மெட்டஃபர் மயிரெல்லாம் பேசாத. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கதைக்கு வா. நீ மெட்டஃபர்லாம் எதுக்கு ஓமையாத்தான் ஊம்புவீங்களோ நான் கேக்குறேன். நேரடியா கதைக்கு வா. அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு ஜெயிக்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன குறை கண்டுட்ட? ஓமையாத்தான் பேசுவீங்களோ? மெட்டஃபர் தான் பேசுவீங்களோ? டாபிக் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு ஜெயிக்கிறது. டாபிக் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு ஜெயிக்கிறதா டாபிக்? சொல்லுங்க. டாபிக் அதுவாப்பா? டாபிக் என்னன்னு முதல்ல தேடி கண்டுபிடி, அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பிரச்சனைன்னு பேசுவோம். டாபிக் நான் சொல்றேன். சுரேந்தர் ப்ரோ, அன்னைக்கு நான் வந்து சச்சின் கிட்ட வந்து ஜிவிஎம் பெருசா முருகதாஸ் பெருசான்னு பேசியிருந்தான், பேசிட்டு இருந்தோம். ஓகேவா? அப்ப வந்து சச்சின் என்ன சொன்னா, முருகதாஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போனோடனே ஃபேட் ஆயிட்டாரா சரி அப்படின்னு சொன்னான். ஓகேவா? ஓகே. அப்புறம் ஜிவிஎம் என்னடா பண்ணார்? நான் வந்து இந்த டாபிக் ஆரம்பிச்சதுன்னா யாரு பெருசா சாதிச்சதுன்னா, ஓகேவா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் போனோடனே ஃபேட் ஆயிட்டாரா. அப்புறம் ஜிவிஎம்னா அவரும் ஃபேட் ஆயிட்டாரா. ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து ரீசன் கொடுத்து அவன் ஃபேட் ஆயிட்டான்னு சொல்றான், இன்னொருத்தருக்கு வந்து அவன் நான் கேட்ட அப்புறம் ஃபேட் ஆயிட்டாருன்றான். கேட்டதுக்கு அப்புறம்னா நீ என்ன சொல்ற? நான் எல்லாத்தையும் சொன்னேன். சங்கர் வேஸ்ட் ஆயிட்டான்டா, மணிரத்னம் வேஸ்ட் ஆயிட்டான்டா, ஜிவிஎம் வேஸ்ட் ஆயிட்டான்டா. இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்தது சச்சின், அதை விட்டு இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்தது. நீ வந்து முன்னாடி கம்பேரிசன்ஸ் பத்தி மட்டும் பேசு. நீ நினைக்கிறத நான் பேச முடியாது, நான் நினைக்கிறதா நான் பேசுவேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஆமா, நீ நினைக்கிறதான் பேசியிருக்க. நான் அது பேசக்கூடாதுன்னு நீ பேசுனது தப்புன்னு தான் நான் ஆர்கியூ பண்றேன். பேசுனது தப்புன்னு தான் நான் ஆர்கியூ பண்றேன். சொல்றேன்னு சொன்னது தப்புடா. நீ கேட்கலன்னா நான் தான் சொல்லி, நீ கேட்டோன்னு சொல்றேன்னா அது என்கிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி. நீ கேட்டோன்னு சொல்றேன்னா நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ஜிவிஎம் தூக்கி பிடிச்சாதான் நீ கேட்டோனதுக்கு அப்புறம் தான்டா இவன் சொன்னான்னு முட்டை இன்டைரக்டா ஒருத்தனை தூக்கி பிடிக்கிறது அர்த்தம் தான்டா அது. ஆமா, போடாடே உன்கிட்ட போராட முடியாதுடா. நீ இப்ப என்ன சொல்ற? அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஜெயிச்சாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் போனதுக்கு அப்புறம் தோத்தாருன்னு சொன்னா இந்த உங்களுக்கு நீங்க என்ன உங்க டாபிக் என்ன தெரியுமா? நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதனால இங்க ஒருத்த வந்து நான் அதுக்குதான் அந்த ரேஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்குள்ள அவர் போயிட்டாரு திருடு ட்ரக்ன்ட்டு. ரேஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறடா நீ லெஜிட்டா. எது புரியுது ப்ரோ? நான் இந்த எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்குறேன், தப்பான்னு நீங்க சொல்லுங்க. ரன்னிங் ரேஸ் 2 பேர் ஓடுறாங்க, 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பா சைடுல நீ கம்ம எடுக்கணும். ஸ்டாப் தி புல்ஷிட் நான்சென்ஸ். நீ ஓமையா பேசுவீங்களோ? அசிஸ்டன்ட் டைரக்டர்லி ஸ்டிக் டு தட் பாயிண்ட். நீ எதுக்கு ஓமையா பேசிட்டு இருக்கற? நான் கேக்குறேன். ஜெயிக்கிறது மெட்டஃபரா தான் வந்து முட்டுவீங்களோ நீங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்புட் கொடுக்காம ஒரு படம் விளங்காதுன்ற நீ என்ன சொல்லணும்? நீ இதுக்கு மேல என்ன பேசணுமோ பேசிட்டு. சரி, விளங்காதுடா, அது நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா முருகதாஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒண்ணும் இல்ல. அவர் யாரு சொன்னா இந்த வார்த்தையை நான் சொன்னேனான்றதுக்கு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு. அசிஸ்டன்ட் இன்டைரக்டா மீன் பண்றது அதுதான்டா. நீ இன்டைரக்டா மீன் பண்ணிட்டீங்க. எடுத்துக்கோன்றேன். ஒண்ணு நீ பேசுன இத்தனை நாளா பேசுனதை வச்சு உன்னை சங்கின்னு சொல்ற உன்னால ஒத்துக்க முடியுதா? இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே மீன் பண்ணிட்ட நீ. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அந்த மாதிரி தானே. அப்ப உன் மனசாலவுல நீ சங்கி நீ நொண்டி இல்ல உன்னை நொண்டின்னு சொன்னாலும் உனக்கு கால் போச்சுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அர்த்தம் ஒண்ணு. சரியா? இதுதான் மேட்ரு. ஆனா கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல ஒரு டீம் சேரும் போது அதுல ஒரு ஐடியா எக்ஸாம்பிள் வார்த்தைக்கு போடணும் போல. fuck you Itoba, leave the topic.
ஃபக் என்றால் என்ன, எஃப்யூசிகே அப்படி என்றால் டேய் என்ன, நீ நான் அப்படிதான் சொல்றத கேளு பேசுறீங்க, எப்படி நீ விட்டோப்பா. அதை சொல்லலாம்? நான் உன்னைய வந்துட்டு ஜிவிஎம் வந்துட்டு நல்லா இருந்தாருப்பா, அந்த மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட அவர் தான் டேய் ஃபர்ஸ்ட். சச்சின் விடுறா, இதுல என்னால ஜெயிக்க டேய் முடியாதுடா. 2 பேரும் டேய் நீ ஒத்துக்கவே தப்பு மாட்டீங்க, நானும் ஒத்துக்க மாட்டேன். தப்பான விஷயத்த தப்பு சொல்லிட்டு தப்பா என்னைக்குமே ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணாத தப்பு விட்டோப்பா. தப்பா நான் சொல்றேன், நான் தப்பான ஒரு தப்பே விஷயத்த பண்ண போடாத. முயற்சி எதுக்கு நாங்க பண்ணணும்? என்ன முயற்சிங்கிற நீ வார்த்தை தப்பு தப்பா தப்பா போர்ட்ரே யோ முயற்சிங்கிற பண்றா. வார்த்தை சிறுத்தை நாங்கன்னு சொல்லிட்டு உன்னையும் சேர்த்துக்காத. அன்னைக்கு நீ இருந்தது லிசனர்ல ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தது நாங்க, ஐயோ புரியுதா? இருங்க சேத ப்ரோ, மணிரத்னம் வரைக்கும் நான் இருந்தேன். அப்ப வெளியே ஆமா வேலையா போய் அதுக்கப்புறம் தான் இந்த லிசனர் டாபிக் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறது அந்த ஜிவிஎம் டாபிக். டாபிக்கே மணிரத்னம் வரல. வரும்போது உனக்கு சொல்லி அனுப்புறேன், இருங்க வந்து சேரு. இருங்க சச்சின் வந்தது ஜிவிஎம் டாபிக்ல, மணிரத் இல்ல டாபிக்ல அவங்க மணிரத்னம் கிடையாது. டாபிக்ல நான் அப்புறம் இருந்தேன், இதுதான் தெரியல. நான் மணிரத்னம் பாதியில தான் சச்சின் வந்தேன். இல்ல சச்சின் நான் மணிரத்னம் கடைசியில தான் இல்ல டாபிக் வந்தேன். தான் ரெண்டு ஜிவிஎம் பேருமே டாபிக். அடிக்கல. எங்க ஆளு மணிரத்னத்தை போட்டு தான் எல்லாரும் அடிச்சீங்க. ஆமா நீங்க வந்துட்டு இவர் வேற பாதியில மணிரத்னம் கடைசியா கனி. தான்ப்பா இந்த வந்தேன். கனி எங்காலுன்னு சொல்லிட்டு இருந்தா மீண்டும் ஒரு முறை மணிரத்னம் அடி நான் வாங்குவார். என்ன அது சொல்றேன் சொல்லிட்டேன். விட்டோபா, உன்கிட்ட வந்துட்டு ப்ரோ இவன் ஜிவிஎம் பெருசு ஏஆர் சின்னதுன்ற டாபிக் வந்துச்சா, உங்கால எந்த மாதிரி ஆளு டேய் ப்ரோ? நீ கனி டைவர்ட் ப்ரோ ஓடாதடா, இருடா நீ எங்க எஸ்கேப் ஆற. நான் ஜிவிஎம் பெருசு ஏஆர் சின்னதுன்னு உன்ன சொன்னேனா? வந்து உன் காதுல ஓதுனேனா? பதில் சொல்றா, டேய் எரிச்சாத. இந்த அப்பா அதனால மீன் ரெண்டு பண்ணேன். இருப்பா சச்சின், நான் ரெண்டு என்ன பேருமே சொல்றேன், ஜீரோல தான் அதுக்கு இருக்காங்க. ஆனா திருத்த ஒரு அவனுக்கு நல்ல மெயினே எக்ஸாம்பிள் சொன்னா பாரு, நீ நொண்டி உனக்கு அது என்ன சித்த இன்னொன்னு கால், ஆனா அவனுக்கு கால் கிடையாது. அதான் நீ டேய் நொண்டி கால் கிடையாதுலாம் சொல்லவே இல்லடா. நீங்க எங்கேயோ ரிலேட் பண்றீங்கடா. நான் என்ன இங்க கேட்டேன், பாத்தியா எப்படி பேச்ச மாதிரி. நான் அது பேச்செல்லாம் மாத்த கான்டெக்ட் சொல்லிட்டு கிடையாது, அதை நான் திரும்பவும் சொன்னேன். சொல்றேன். யோ ப்ரோ கான்டெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியுமா ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரோ, எல்லாம்? எனக்கு ஒன்னே ஒன்று புரிஞ்சு போச்சு ப்ரோ. இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஜெயிக்கிறது கேவலம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க தற்கூரி கேவலமா பசங்க பாக்குறாங்க, இவங்க. கேவலமா பாக்குறாங்க. எப்பா அப்பா நீ தான்ப்பா அப்படி See, சொன்ன. நீதான்ப்பா அப்படி ஜெயிச்சாரு நீ சொன்ன. சொன்ன. நீ அதை நீதான்ப்பா முருகதாஸ் அப்படி ஜெயிச்சாரு நீ சொன்ன. நினைக்கிறனால முருகதாஸ் ஒரு நல்ல தான் டீம் வச்சிருந்தாரு. அது அவருடைய பேக் அவ்வளவுதான். போன், அது அவருடைய வந்துட்டு ஸ்ட்ரென்த் யோ அது. எல்லாருக்குமே டீம் இருக்கியா? அதான் எல்லாருக்குமே சொல்றேன், டீம் இருக்கிறதுனாலதான்ப்பா அதான் நான் அதெல்லாம் சொல்றேன், டேரக்டர்ஸே பெரிய ஆள் ஆவாங்க. நான் என்ன அதான் நான் சொல்றேன், சொல்றேன். ஜிவிஎமும் ஹாரிஸ் தாமரை இருந்தாதான் பாட்டிக்கிட்டு, இல்லைன்னா அவுட்டு தான். அந்த மாதிரி தான். யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது, இது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் தான். அதத்தான் நீ என்ன சொல்றேன்னா, தாமரை ஜிவிஎம் ஹாரிஸ் சேரலன்னா ஜிவிஎம் படம் ஓடாதுன்னு சொன்னா அதான் அது. அதான் பாட்டு இல்ல ஒன்னா சிறுத்தை, நான் இன்னொன்னு சொல்றேன், மறுபடியும் மீண்டும் என்ன தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சிபிளா தெரியுது, வெரி மச் எவிடென்ட். ஆனா ரைட்டிங் ப்ராசஸ் என்ன உள்ளக்க என்ன புரியலையே. நடக்குங்கிறது வந்து அவர் see, தெளிவா இப்போ ஒரு சொல்றாரு, சீன் நீ பாக்குற இதுக்கு மேல துப்பாக்கில அவர் தெளிவா அவர் சொல்றாரு. வந்து வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா இல்லையா? அந்த வெயிட்டிங்கிற அப்ப டயலாக் நீங்க என்ன திங்க் உருவாகிறதுக்கு பண்றீங்கன்னா, ஏஆர்எம் வந்து எவ்வளவு இல்ல விஷயம் அப்ப நடந்திருக்குது. அசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி தான் முருகதாஸோட இருக்காருன்னு இன்புட் சொல்றீங்களா? டிபெண்ட் பண்ணி இல்ல, ஒரு டீமா அது சேரும் போது மீன் அங்க ஒரு அதானே. மேஜிக் நடக்கும். ஒரு டீமா சேரும் போது ஒரு மேஜிக் நடக்கும். ப்ரோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு முருகதாஸ் அவருடைய பழைய அசோசியேட்ஸ் இருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய தாட் ப்ராசஸ் முருகதாஸ் ஒன்று நினைப்பாரு. அந்த நினைக்கும் போது அது அது டேய் தம்பி கெமிஸ்ட்ரி ப்ரோ. இந்த இடத்துல அது அந்த கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி, எஸ் அந்த கெமிஸ்ட்ரி தான் மிஸ்ஸிங். அது அது கெமிஸ்ட்ரி. ஒரு அதை நான் மேஜிக் தப்பு சொல்லலாம். பட் ரெண்டு பேர் கம்பேரிசன்ல ஒருத்தருக்கு ரீசன் கொடுக்க கூடாது. நீங்க அதான் நான் திரும்ப சொல்றேன். திரும்ப வந்துட்டு அதுதான் இங்க சொல்ல வரோம் நீங்க நாங்க. கம்பேர் பண்ணீங்க, ரீசன் ஒருத்தருக்கு மட்டும் நீங்க கொடுக்க கம்பேர் கூடாது, பண்ணீங்கடா, எல்லாம் ரெண்டு பேரும். நீங்க கம்பேர் பண்ணீங்கடா. நான் கம்பாரிசனுக்குள்ளேயே வரலடா. ஆமாண்டா, அப்பா கம்பேரிசன் அப்போ நீ என்ன சொன்ன? கம்பேரிசன் அப்போ நீ வந்து ஒருத்தருக்கு நான் ரீசன் கம்பேர் சொன்ன, பண்ணலடா. இன்னொருத்தருக்கு ரீசன் சொல்ல. நானாடா கம்பேர், நீங்களா நீ எடுத்துட்டு வந்து கம்பேர் தான் கேள்வியே. கம்பேர் தான் அப்புறம் ஏன் கேள்வியே. பதில் அப்புறம் என்ன நீ சொன்ன? கம்பேர் பண்ணியா? டேய் நான் கம்பேர் என்ன தான் சொன்னேன், கேள்வியே. இன்னைக்கு யார் டாப்ல இருக்கான்னு ரெண்டு பேரும் ஃபேட் அவுட் ஆயிட்டான்னு சொன்னதுக்கு நான் முருகதாஸ்க்கு ரீசன் கொடுத்தேன். ஜீவனுக்கு ரீசனே தேவையில்ல. ஆஹா படம் ரெண்டு சும்மா பேரும் எல்லாம் எல்லாம் ஃபேட் அவுட்லாம் ஃபேட் அப்புறம் தான் கேள்வி இல்ல. பேசுறேன்ப்பா. ரெண்டு தப்பா உருட்டுறான் பாரு, அப்படியே உருட்டா. சச்சின் ஃபேட் அவுட்லாம் கேள்வி அது அடுத்த இல்ல. ஒரு நான் டாபிக். உருட்டுறேன். யாரு ஃபேட் ஆனாங்கன்னு கேள்வி இல்ல. ஆனா நான் யாரு ஆனா நான் அதிகமா நான் சாதிச்சான்னு தான் உருட்டுறேன், கேள்வியே. நான் இல்ல உருட்டுறேன். இன்னொன்னு தெளிவா சொல்றேன், பேசுறேன். இன்னொன்னு சொல்றேன், சச்சின் சொன்னதுக்கு தான் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்குலாம் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. ப்ரோ அதனால நீ கலாயா ப்ரோ சொல்லிட்டு சைடு போய் இப்போ உன்னை வந்து சைடு நம்ம ப்ரோ சங்கி நல்லா ப்ரோ உருட்டு. சங்கி அவன் வாயால சங்கின்னு தானே சொல்றோம் ரீசன் இல்லையா? சொன்னான். எல்லாம் அவன் புரியுது வாயால ப்ரோ. தானே ரீசன் சொன்னான். அவன் அந்த வாயால மாதிரி தானே தான். ரீசன் சொன்னான். ஆமா அதான் சரி ரீசன் சொன்னா. ஆனா சரி ஜிவிஎம் வந்துட்டு சரி. பாத்தீங்கன்னா அவர் நல்ல பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லல. ஏஆர்எம் தான் அசிஸ்டன்ட் துணையோட தேவை, ஆமா ப்ரோ, ஜிவிஎம்க்கு ரெண்டு அசிஸ்டன்ட் பேரும் தேவை ஜீரோல இல்ல தான் இருக்காங்க. ஆனா அப்படின்னு ஏஆர்எம் வந்துட்டு எதுவும் ஜீரோ சொல்லல. போனதுக்கு ஒரு காரணம்னு சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்கு ஜீரோ தான். ஒருத்தருக்கு காரணம் இருக்கு, இன்னொருத்தருக்கு காரணமே சொல்லனா அப்படின்னா மேட்ரு. கம்பாரிசன் அப்போ இது கம்பாரிசன் தான் கேள்வியே. யாரு சாதிச்சாருன்னு கேள்வியே. சொல்லாத ஒரு விஷயத்த தப்பான ஊமைகள் என்னையா சொல்லலன்ற அவன் வாயால சொன்னான்ற திருப்பி நீயே சொல்லலன்ற என்ன உருட்டு உருட்டுன்னு ஜிவிஎம் தோத்து போனதுக்கு காரணமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. காரணம் ரெண்டு பேர் ஏ பி போட்டி. ஏக்கு காரணம் இருக்கு, பிக்கு காரணமே சொல்லனா என்ன விஷயம்? ரெண்டு பேருமே தோத்து போயிட்டாங்க. காரணமே சொல்ல தேவையில்ல. ஏத்துக்கவே முடியாது. உன்னை சங்கின்னு நாங்க சொல்றோம்னா அது எங்களுடைய அணுகுமுறை. அது ஏத்துக்கிறது ஏத்துக்காது உன் கையில தான் இருக்குது. நான் உன்னை பெர்சீவ் பண்றேன், மக்கள் உன்னை பெர்சீவ் பண்றாங்க. நீ என்னவா இருக்க அது நீ தான் சொல்லணும். மக்கள் சங்கி இல்லைன்னு சொன்னா நீ ஒத்துக்க போயிட்டாரு. அப்படி சங்கி தான் உட்காந்து.
நான் ஒத்துக்கிறேனே, ஓ நான் ஒத்துக்கிறேன். நான் அது கலாய்க்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன்ல, நானும் சச்சினும் அந்த கலாய்க்கு தான் மாதிரிதான் சொல்றோம். மேட்ரு. இப்ப நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறப்ப அவனால எடுக்க முடியாது, சங்கிக்கு எதுவும் டிஎன்ஏ டெஸ்ட் கிடையாது. இல்ல விட்டோப்பா, நான் திரும்பியும் உன்கிட்ட வரேன். இந்த போதுமே 4 டிஎன்ஏ சொல்லிட்டானே, 4 மரபணு அதெல்லாம் சோதனையில மாறி முடியாது. மாறி டேய், வந்துச்சு. நீ என்ன பண்ண? நான் ரிசர்வேஷன், சொல்லாத விஷயத்த சிபிஎஸ்இ எல்லாத்துலயும் வந்துட்டானே. சொல்லாத விஷயத்த சொன்ன. சொல்லாத ஆமாடா, விஷயம் என்ன சொன்னேன்? ஆமா நான் என்ன சொன்னேன்னு சொல்றேன். நீ வந்துட்டு இவனுக்கு ரீசன் கொடுக்குற, நீட் அவனுக்கு ரீசன் வேணும்ட்டான், கொடுக்குற. ப்ரோ ரிசர்வேஷன் அது ப்ரோ தேவையில்லைன்ட்டான். இருங்க ப்ரோ, அது அந்த அடுத்த என்ன மேட்ரு. சிபிஎஸ்இ தான் நீட் பெஸ்ட். யாரு ப்ரோ எப்பா நீட் முட்டா எந்த முட்டாள் இரு வேணான்னு அடுத்த சொல்லுவாப்பா. அடுத்த நீட் விஷயம் யாரு இல்ல, முட்டை எந்த முட்டாள் அந்த வேணான்னு நீங்க விஷயம் மேல அப்புறம், மேல நீ வாங்கப்பா. அந்த விஷயம் நீ அப்புறம் என்ன பேசிக்கலாம். நீட் இல்ல ஒரே வேணும்ட்டான், நிமிஷம் ரிசர்வேஷன்லாம் நீட் தேவையே யாரு கிடையாது வேணான்றாங்கன்னு அப்படின்ட்டான். சொல்லுப்பா. ப்ரோ ஒரே எல்லாம் சச்சின் நீட் சொல்லிட்டான். வேணாமா ஒரு சச்சின்? சங்கிக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இருங்க தெளிவான நீட் முறையில வேணாமா விட்டோபா, எனக்கெல்லாம் சச்சின்? வேணாம் விட்டோபா, எனக்கெல்லாம் வேணாம் ப்ரோ விட்டோபா. ஒரே நிமிஷம் நீங்க ப்ரோ. சும்மாவே எனக்கு எதிராக குழுப்புவீங்க. ஆமா போங்க. அப்புறம் நீட் வேணாம்னு சொல்றவங்கள முட்டாள்னு வேற சொல்லிட்டான். எல்லா அம்சமும் பொருந்தி இருக்குது பாரு. டேய் அது சச்சினே தான் சொன்னான் நீட் வேணும். என்னது? டேய் நான் அந்த டாபிக்குள்ளே வரல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீ முதல் என் சச்சின் விஷயத்த நீட் வேணுமா வேணாமா? அதுக்கு பதில் நீ சொல்லு. ஏன் விஷயத்த முடி நீ ஃபர்ஸ்ட். நீ நீ வந்துட்டு முதல்ல சொல்லு, பதில் சொல்லு. நீட் ஜிவிஎம்க்கு வேணுமா நான் வேணாமா? கொடி தூக்குனேனா? இதுக்கு நீ பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். ஆமா, கொடிதான் டேய் தூக்குனேன் நான் இன்டைரக்டா. அப்புறம் ஏன்டா அவர் ஃபேட் அவுட் ஆயிட்டாரு, வேஸ்டா கிடக்குறாருன்னு ஏன்டா சொல்ல போறேன்? ஏன்னா மெண்டலா அது நான் பேசுறா. கேட்ட ப்ரோ உடனே சொன்னேன். இப்ப டேய் கேட்டோன்னு எக்ஸாம்பிள் சொன்னா செய்து ப்ரோ, கோச்சுக்காதீங்க. சரி நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்த்திக் ரகுமான ஒரு நம்பர் இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் அபியூஸ் பண்ணிட்டு நான் அஜித்தையும் தான் கலாய்ச்சேன். அந்த மாதிரி தான் அது தோணும், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? கம்பாரிசன் வந்துட்டு வேற வேற மாதிரி ஜானர் எடுக்கிறான்னு சொன்னதுக்கு லீக்ல இருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லடா வந்துட்டு இவரையும் கம்பேர் இப்ப பண்ணக்கூடாதுன்னு இரு ஒரே இரு நிமிஷம். இவரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னத அந்த சச்சின் ஆளு நான் அந்த வந்துட்டு லீக் மேட்டர் ஏதாச்சும் எடுத்தனா? நீ நான் அந்த லீக் மேட்டர் ஏதாச்சும் எடுத்தனா? எடுத்த நீ எதுக்கு எடுத்த நான் சொல்றேன். தப்பு தப்பா எர்ரா விட்டோபா பேசுறது, விட்டோபா, நீ நீ எதுக்கு பேசுறது எடுத்தன்னு நான் எல்லாமே சொல்றேன். தப்பு, சரி ப்ரோ, அபத்தமான நம்ம வாதம், ஓவரா சரி, போறீங்க ப்ரோ. ஆதாரமற்ற பேசுறது எல்லாமே குற்றச்சாட்டு கரெக்ட். உனக்கு கொஞ்சம் நீ புரிதல் ஓவரா நான் எல்லாமே ஆதாரம் இல்லாம தப்பு. குற்றச்சாட்டு உனக்கு பண்ண. புரிதல் உன் வாயிலே உனக்கு சொன்ன அவன் புரிதல் இல்ல, சொன்னான்ட்டு. உனக்கு புரிதல் இல்ல. நீ வந்துட்டு சும்மா உங்களுக்கு சும்மா தாயா புரிதல் இல்ல. டேய் ஹியூமன் ஏண்டா இந்த ஹியூமனாலஜியோட மாதிரி புரிதலே இல்ல. ஒரு நான் ஹியூமன் எப்படி பேசணும்னே டேய் புரிதல் இல்ல யாரு உங்களுக்கு. நானு